என்னுடைய நண்பர் பெரிய பையன் ஷர்ட் போட்ட மாதிரி போட்டிருக்கிறேன். பப்பையா பப்பையா பப்பா நீ ஃபுல்லா உட்காந்துருந்தேன் பாரு. ஃபுல்லா உட்காந்துருந்தேன்னா அப்படியே இதாயிடுச்சு.
என்னடி இது? என்னடி இது? இது என்னடி இது அழகு? இது என்னடி அழகு? இது என்னடி அழகு? இது மாட்டோமா? வணக்கம் ஐயா, கிடைக்குதா? வணக்கம் அண்ணன். கிடைக்குது, இப்பதான் கிடைக்குது. இவ்வளவு நேரம் சவுண்ட் இல்லாம இருந்தது. சரி, வேற நிகழ்வு வேற போயிட்டு சொல்லி வந்துச்சு. சரி, எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப நீங்க வணக்கம் சொன்னதுக்கு அப்புறம் தான் கேக்குது. வெற்றிகரமான வணக்கம். வெனான்சியஸ் வில்லோனோவா வணக்கம். வணக்கம் வணக்கம் கவிஞர் ஷாலினி ஜெரால்ட் வந்துட்டாங்க. வணக்கம் ஷாலினி ஜெரால்ட் அம்மாவுக்கு வணக்கம். ஜெரால்டுக்கே சொல்லுங்க, அம்மாவுக்கு ஏன் சொல்றீங்க? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். புருஷோத்தமன் ஐயா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் புருஷோத்தமன் ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்க இலக்கிய சிம்மம் இருக்காப்லையா? வணக்கம். சிங்கம் தொடங்கலாமா? தொடங்கலாம் ஐயா. தொடங்க. தொடர் ஆரம்பிச்சிடலாமா? தொடங்கல ஐயா. தொடங்கிருங்களா? தொடக்கத்துல ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சு. வேற ஒரு நிகழ்வு போயிட்டு இருந்துச்சு, அதனாலதான் ஒரு குழப்பம் வந்துச்சு. வாங்க வாங்க. வணக்கம். ஐயா வணக்கம். நண்பர்கள் வணக்கம். லைவ் போயிட்டு இருக்கு, நீங்க தொடங்கிருங்க. லைவ் போகுது, தொடங்கிருங்க. நன்றிங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமத்தோடு இணைந்து இன்று 97வது நூலினை இணைய வழியாக வெளியிடுகின்றோம். அந்த நிகழ்வினை மிக சிறப்பாக பெருமையோடு நாம் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்கிறோம். நல்ல ஒரு அருமையான ஒரு சிறப்பான ஒரு நூலினை, குறிப்பாக தமிழ் சமூகம் கவனிக்க வேண்டிய ஒரு நூல் குறித்த ஒரு ஆய்வாக இந்த நூல் அமைகிறது, அரங்கமாக அமைகிறது. அந்த வகையிலே பரமசிவம் ஐயா அவர்கள் இயற்றிய தெய்வம் என்பதோர் என்கிற நூலானது இன்று நம்முடைய அரங்கத்திலே திறனாய்வுக்கு உட்படுகிறது, அறிமுகத்துக்கு உட்படுகிறது. இதனை திறனாய்வு செய்ய இருக்கக்கூடியவர் நம்முடைய அன்பிற்குரிய ஆசிரியர் நம்முடைய பாவலர் மன்னன் ஐயா அவர்கள் அதனை திறனாய்வு செய்ய இருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து பல்வேறு சான்றோர்கள் அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்கள், பாபு சசிதரன் ஐயா அவர்கள். லைவ் ஸ்டார்ட் பண்ணல தொடர். எங்க இருக்கு லைவ்? லைவ் மேல இருக்கு தொடர். மேல இருக்கு. இருக்கு. வடலூர் ஜெகன் அவர்கள், ஏன்னா இந்த அரங்கம் நம்முடைய வரவேற்க நம்முடைய ஷாலினி ஜெரால்ட், ஏன்னா இந்த அரங்கம் சிறப்பாக தொடங்குகிறது. அந்த வகையில இந்த தெய்வம் என்பதோர் என்னும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வரவேற்பதற்காக எங்களுடைய அன்புக்குரிய சகோதரி முனைவர் ஷாலினி ஜெரால்ட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் சகோதரியாரே. அனைவருக்கும் வணக்கம். சான்றோர் தளம் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமம் இணைந்து நடத்தும் இந்த மின்னூல் வெளியீட்டு அரங்கத்திற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். அருமையான மாலை வணக்கங்கள். கடந்த சில வாரங்களாக, கடந்த சில மாதங்களாக என்னால் உடல்நிலை சரியில்லாத காரணங்களால் கலந்து கொள்ள இயலவில்லை.
எனக்கான வாய்ப்பு இருந்தும் கூட நான் அந்த நாளிலே என்னால் கலந்து கொள்ள இயலாத ஒரு சூழல். ஆனால் மீண்டும் இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதும், மீண்டும் இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியமைக்காகவும் நான் சான்றோர் தளத்திற்கு நான் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறேன். முதலாவது இந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்விலே நெறியாளுகை செய்கின்ற அன்பு சகோதரர் முனைவர் வெற்றிநிலவன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இத்தனை நாட்களாக நம்ம தொடர்ந்து நம்ம பயணித்துக் கொண்டுதான் வருகிறோம். ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுதும் ஐயா அவர்கள் அதே அன்போடு, அதே பழைய அந்த எப்பொழுதுமே பார்க்கின்ற ஒரு புத்துணர்ச்சியோடு கவனித்து விசாரித்து அந்த அந்த கேப் எல்லாம் இல்லாம எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறோம், தினம் தினம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஒரு அன்பான ஒரு வரவேற்பையும் அன்பான ஒரு வாழ்த்துக்களையும் எப்பொழுதும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே ஐயா அவர்களுக்கு நான் அன்போடு நான் நன்றிகளை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட இந்த தெய்வம் என்பது ஒரு இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்ய இருக்கின்ற பாவலர் மன்னர் மன்னன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த புத்தகம் நான் இவருடைய அறியப்படா தமிழகம் மட்டுமே தான் நான் வாசித்திருக்கின்றேன். ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த புத்தகத்தை, ஏன்னா இது முன்னாடியே ஐயா அவர்கள் அனுப்பியிருந்தார்கள், அதை பார்க்கும் பொழுது இத்தனை விஷயங்கள் மனிதனுடைய பண்பாட்டோடும் அவர்களுடைய தெய்வங்களும் எப்படியாக கலந்திருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளும் வகையிலே நல்ல ஒரு சிறப்பான ஒரு நூலை எடுத்து கொண்டு இந்த நாளிலே இந்த சான்றோர் தளத்தின் மூலமாக மின்னூல் வெளியீட்டு அரங்கத்திலே திறனாய்வு செய்ய இருக்கின்ற மன்னர் மன்னர் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற அன்பு ஐயா அவர்கள் அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்கள், இலக்கிய சிம்மம் பாபு சசிதரன் தோழர் அவர்களுக்கும், துணை செயலாளர் வடலூர் தமிழ்ச்சங்கம் வடலூர் ஜெகன் அவர்களுக்கும் அன்போடு என்னுடைய வரவேற்புகளையும் அன்பு வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த அரங்கிலே அநேக இணைந்திருக்கிறார்கள். திரு நன்முகில் அவர்கள், பெரியண்ணன் ஐயா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். திரு கா சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் திரு புருஷோத்தமன் ஐயா அவர்கள், நெப்போலியன் அவர்கள், கவிதை கீரவாணி அவர்கள் அனைவரையும் அன்போடு நான் வரவேற்கின்றேன். உங்கள் அனைவரோடு கூட இணைந்து இந்த தெய்வம் என்பது ஒரு புத்தகத்தினுடைய திறனாய்வை கேட்பதற்கு மிகவும் ஆவலோடு இருக்கின்றேன். ஒரு முறை படிச்சுட்டேன் நானும். ஆனாலும் கூட மன்னர் மன்னன் ஐயாவினுடைய கருத்துக்களின் ஊடே அதை கேட்பது என்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆகவே உங்களோடு இணைந்து இந்த திறனாய்வை கேட்பதற்கும் வாழ்த்துறையை கேட்பதற்கும் மிகுந்த ஆவலோடு இருக்கின்றேன். வந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாகத்திற்கு செல்வதற்கு நான் வழிவிட்டு என்னுடைய வரவேற்புரைத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 சகோதரர், நன்றி. வந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வரவேற்றமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நம்முடைய சகோதரி அவர்கள் மறைமுகமா ஒரு எச்சரிக்கை நமக்கு கொடுத்திருக்காங்க. படிச்சுட்டு வந்திருக்கேன், ஒழுங்கா சொல்லுங்க என்பது போல ஒரு எச்சரிக்கை மறைமுகமா கொடுத்திருக்காங்க. மகிழ்ச்சி. அடுத்து இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் வாழ்த்துறை வழங்குவதற்கு எங்களுடைய அன்புக்குரிய ஐயா முனைவர் அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்கள், சான்றோர் தளத்துடைய நிறுவனர் இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் இப்போது அயல்நாட்டிலே இருக்கிறார். ஐயா வாங்க ஐயா, உங்களுடைய வாழ்த்துறையை நோக்கவரையாகவும் பாருங்கள். ஐயா குரல் வரல, ஒலி முடங்கி இருக்கு ஐயா. முத்து தமிழ் படைத்து 3 நெறி வளர்த்து கத்தும் கடல் மீது களம் கொண்டு வலம் வந்த தமிழனை இன்று தமிழ் தாய்க்கு என் வணக்கங்கள். அவையில் கூடியிருக்கின்ற ஆன்ற பெருமக்கள் அனைவருக்கும் என் தலை சாய்ந்த வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற முனைவர் வெற்றிலவன் அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய பல்துறை வல்லுநர் முனைவர் ஷாலினி ஜெரால்ட் அவர்களுக்கும், எனக்கு பிறகு வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற இலக்கிய சிம்மம் பாபு சசிதரன் அவர்களுக்கும், கவிஞர் வடலூர் ஜெகன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துகளும். நூலை திறனாய்வு செய்ய இருக்கின்ற பாவலர் மன்னர் மன்னன் இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பொறியாளர் புருஷோத்தமன், கவிதைக்கரை வினான்சியஸ், நன்முகில், பழம்பெரும் நண்பர், ஏறத்தாழ 40 ஆண்டுகால நண்பர் குமரி நாடன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள்.
கோ பெரியண்ணன், நெப்போலியன், பரதன் போன்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நாம் திரு பரமசிவன் அவர்கள் எழுதிய நூலை ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பல்வேறு தலைப்புகளில் மறக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை வரலாறாக எடுத்து தந்திருக்கிறார். எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை அவருடைய கண்ணோட்டம் முழுவதும் எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றியதாகவே இருக்கிறது. அத்தகைய ஒரு அரிதான ஒரு நூலை நாம் இன்று எடுத்திருக்கிறோம். அந்த நூலினூடே நான் இன்னொரு செய்தியை சொல்லி என்னுடைய வாழ்த்துரையை முடித்துக் கொள்கிறேன். தெய்வம் வேறு, கடவுள் வேறு. வள்ளுவர் காலத்திலிருந்து தெய்வம் வேறாகவும் கடவுள் வேறாகவும் இருப்பதை திருக்குறளிலிருந்தே அறிந்து கொள்ளலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுலகம் புகுந்த முன்னோர்களின் பொது அடையாளத்தையே தெய்வம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். கடவுள் என்பது வாலறிவன், அனைத்து ஆற்றல்களும் மிக்க வாலறிவன் இறைவன் வேறு. நம்முடைய வாழ்ந்து மரித்து நம்முடைய ஐக்கியமாய் இருக்கின்ற தெய்வம் வேறு என்பது வள்ளுவர் காலத்திலிருந்து தமிழர்கள் கொண்டிருக்கிற சிந்தனை. ஆரியர்களும் அதே சிந்தனையோடு இருக்கிறார்கள். அவர்கள் 30 தேவர்கள் என்ற கருத்தியலை தமிழ் மண்ணில் விதைத்திருக்கிறார்கள். ஆரிய திருமண மந்திரங்களில் மணப்பெண்ணை முதலில் 4 தெய்வங்கள் மணந்து பிறகு 5ஆம் நாள் கணவன் மணக்க வேண்டும் என்ற அந்த தெய்வ வழிபாடாகவே அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை மறுப்பதற்காகவே அல்லது இது போன்ற தெய்வங்களை வணங்க வேண்டாம் என்று சொல்வதற்காகவே திருக்குறள் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வம் தொழால் கோள்நன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. ஆரிய கோட்பாடுகள் சொல்லுகின்ற 30 தெய்வங்களை வணங்காமல் கணவனை மட்டுமே தொழுது எழுபவள் எப்படி இருக்கிறார் என்றால், நாம் எப்போதெல்லாம் இன்று மழை பெய்யுமா, இன்று மழை கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று நாம் நினைக்கும் போதெல்லாம் மழை பெய்தால் எப்படி இருக்கும், அது போன்ற உணர்வை ஊட்டுபவளாக இருப்பாள் என்று வள்ளுவர் கூறுகிறார். இதுபோன்று மாற்று சிந்தனையுடைய பல்வேறு கருத்துக்களை, நம்முடைய இயல்பாக புழங்கி வரும் பல்வேறு கருத்துக்களை இந்த நூலில் முதல் பக்கத்திலிருந்து இறுதி பக்கம் வரை நாம் பார்க்க முடியும். எனவே இந்த நூலை மிகச் சிறப்பாக ஆய்வு செய்து தன்னுடைய களப்பணியோடு சேர்த்து நம்மிடம் தர இருக்கின்ற மன்னர்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக என்னுடைய வாழ்த்துரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஒரு சிறப்பான வாழ்த்துரை. நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, நமக்கு இந்த அரங்கத்துக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் 8:35 வரை நமக்கான நேரம் இருக்கிறது. அடுத்து 8:40க்கெல்லாம் வேறு ஒரு அரங்கம் இந்த அரங்கத்துக்குள்ள நிகழப்போகிறது என்பதனால் நம்ம 8:35 என்பதும் 8:40 வரை இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்கிற நிலையில, நேர அவகாசத்தை திறனாய்வாளர்களுக்கும் தர வேண்டும் என்கிற நிலையில வாழ்த்துறையை நாமும் சரியாக திட்டமிட்டு உரிய நேரத்துக்குள் முடிக்க வேண்டும் என்கிற நிலையில இருக்கிறது. அந்த வகையில அடுத்து நம்முடைய அரங்கத்திற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய நிமிர் இலக்கிய வட்டத்தின் நிறுவனர் இலக்கிய சிம்மம் பாபு சசிதரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் தோழரே, வாருங்கள், உங்களுடைய வாழ்த்துறையை தாருங்கள். என்னுடைய வாழ்த்துறை கொஞ்சம் கடைசியா போட்டுருங்களேயா. கடைசி வாழ்த்துறையா நான் கொடுத்துட்றேங்கய்யா கொஞ்சம். அப்படியா? ஆமாங்கய்யா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. அப்பா நினைச்சீங்க? அப்படிலாம் நினைக்கலையா. வடலூர்ரார் வந்துட்டாரா ஐயா? வடலூர் வந்துட்டாருங்கய்யா. வந்துட்டாரான்னு பாருங்க, அவர் வந்துட்டாரா பாக்குறேன். வடலூரா உள்ள இறஞ்ச மாதிரி தெரியல. வேற எதுவும் பேர்ல இருக்காரா என்னன்னு தெரியலையே. கூப்பிட்டுங்களா? கூப்பிட்டுருங்க. நம்ம அப்ப நம்ம அரங்கத்துக்கு போயிடுவோம், நேரடியா திறனாய்க்கு போயிடுவோம். ஆமா, அவரு திறனாய்வுக்கே போயிடுங்க, நல்லது. அவருக்கு நேரம் நிறைய கொடுக்கணுன்றதுதான் என்னுடைய இதுவா இருக்கு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். நானுமே வந்து மன்னர் பேசுறத வந்து கேட்கறதுக்காக வந்திருக்கேன். அதனால இல்ல, நான் உண்மையா சொல்றேன். கவிதைக்கரை வேற சிரிச்சுக்கிட்டே இருக்காரு.
உண்மையிலுமே நான் ஒருத்தர் அவர் பேசுறதை கேட்கறதுக்காக வந்திருக்கேன். படிச்சுட்டு நம்புங்க. இதுவே சிறப்பான வாழ்த்துறை. ஆமா, ஷாலினி வந்து நான் படிச்சுட்டேன் கவனமா பேசுகிறேன் மிரட்டிட்டு போறாங்க. நீங்க வந்து அப்புறம் கடைசியா பேசி உங்க பார்த்து கவனமா இருக்குங்கிறீங்க. இவ்வளவு மிரட்டல் ஒரு மனுஷனுக்கு இருந்தா அவர் எப்படிங்க சொல்றது? நேர கட்டுப்பாடு இந்த மாதிரி அதிகமா போச்சு, குறையாகவும் போச்சு. மகிழ்ச்சி. அந்த வகையில அடுத்து நம்முடைய அரங்கத்தினுடைய மைய பொருளாக இருக்கக்கூடியது நம்முடைய பேராசிரியர் பரமசிவம் அவர்கள் இயற்றிய தெய்வம் என்பதோர் என்னும் நூலினை நம்முடைய அன்பிற்குரிய தனித்தமிழ் பாவலர், நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய, அதே சமயத்தில் நம்முடைய உலகத்தமிழ் கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய நம்முடைய மன்னன் அவர்கள் அன்போடு அவருடைய மைய உரையினை திறனாய்வாக தருவார்கள். பாருங்க ஐயா. வணக்கம். வைய மணற்பிழம்பாய் வட்டமிட்டு அந்நாளில் பைய குளிர்ந்து கல்லான பொன்னாடாம் மனித பைங்கூழை வார்த்தெடுத்த எந்நாடு அனிசை கண்டங்கள் 5 மிழா அடிநாளில் எம்மொழியும் தோன்றாய் இருள் நாளில் எம்முலத்தே செங்கதிராய் உதித்தெழுந்து உயிர் வளர்த்த செம்மொழியே பனிக்கடலும் பாழ்நெருப்பும் பகைவர்களும் இடரளித்தும் கனிக்குளையாய் அமிழ்தூற்றாய் முக்கழக கடல் தந்த முத்தாம் தொல்காப்பியமாய் 18 திருக்குறள் சேழ் 11 கீழ்கணக்காய் காப்பியங்கள் ஈரைந்தாய் வந்திசைத்த தமிழனங்கே வையத்தின் தாய்மொழியே செந்தமிழே வணங்குகிறேன் யான். சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமம் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 97 இந்த நிகழ்விலே குழுமியிருக்கிற சான்றோர் தளத்தின் சான்றோர் பெருமக்களையும் அரங்கத்திலே குழுமியிருக்கிற பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வை குடும்ப அலுவல் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து இந்த நிகழ்வை நடத்துவதற்கான நெறியாளுகை செய்து நம்ம இந்த நிகழ்வை நடத்துவதற்கு பல்வேறு நேர சிக்கலுக்கு இடையிலும் நம்மையும் ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கிற சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் ஐயா பீட்டர் ராஜன் அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். அதை போல நாள்தோறும் நூல்களோடு புழங்கி கொண்டிருக்கிற பொறியாளராகவும் பல்வேறு இலக்கிய அமைப்புகளின் நெறியாளராகவும் விளங்குகிற நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய இனிய நிறுவனர், இனிய நண்பர் நம்முடைய பாபு சசிதரன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். தொடர்ந்து நம்முடைய எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுத்துக் கொண்டு நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கவிதைக்கரை வெணி அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய என்னுடைய உறவினர் பொறியாளர் ஐயா நெப்போலியன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையானுடைய சிறப்பான வரவேற்புரை வழங்கியிருக்கிற சான்றோர் தளத்தை சார்ந்த அம்மா ஷாலினி ஜெரால்ட் அவர்களையும், வர இருக்கின்ற வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற வடலூர் ஜெகன் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்விலே இருக்கக்கூடிய ஐயா பெரியண்ணன், ஐயா முனைவர் புருஷோத்தமன், ஐயா குமரிநாடன், நன்முகில், வரதன், கிருஷ்ணகுமாரி சிஆர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களை வணங்கி, தொடக்கத்திலேயே நம்முடைய வெற்றிநிலவன் பேராசிரியர் வெற்றிநிலவன் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஷாலினி அம்மா அவர்கள் இந்த நூலை நான் முழுமையாக படித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதுவே எனக்கு கொஞ்சம் அச்சமாகத்தான் இருக்கிறது. அதை போலவே நம்முடைய நண்பர் பாபு சசிதரன் அரங்கத்தில் இருக்கிறார். சக்கையாவை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அவருடைய பிச்சினிக்காடு இளங்கோ அவர்கள் குறிப்பிடுவார், அரங்கத்திலே சக்கையாக இருக்கிறார், கவனமாக பேசுகிறது சொல்வார். அதை போல அரங்கத்திலே நம்முடைய நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய பாபு சசிதரன் இருக்கிறார், நீங்கள் கவனமாக நூலை பற்றி பேசுங்கள் என்று சொல்வதாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் கவலை இல்லை, அந்த பணியை உங்கள் முன் செய்வதில் முழுமையாக ஒரே ஒரு கட்டுரை எடுத்துக்கொண்டு இந்த நூலை நாம் பேசிவிடலாம். இந்த நமக்கு சற்றொப்ப ஒரு அரை மணி நேரம் தான் பேசுவதற்கான அவகாசம் இருக்கிறது. காரணம், வேறொரு நிகழ்வுக்கு நாம் இந்த அரங்கத்தை தர வேண்டியிருக்கிறது. ஒரே ஒரு கட்டுரைகளை எடுத்து நாம் மேற்கோள் காட்டி பேசுவதை விட அவருடைய ஒவ்வொரு கட்டுரையும் ஒவ்வொரு வரியுமே மேற்கோள்களாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் நாம் இதுதான் சரியானது, இதுதான் தேரும் என்று 2 கருத்தையோ 3 கருத்தையோ நாம் இனம் கண்டு சொல்லிவிட முடியாத அளவுக்கு ஒவ்வொரு வரியும் புதிய நோக்கில் நாட்டார் மரபையும் அங்கிருக்கிற தொன்மங்களையும் நமக்கு எடுத்து காட்டுவதாக நம்முடைய பேராசிரியர் பரமசிவன் அவர்களுடைய குறிப்புகள் இருப்பதை நாம் அறிய முடியும்.
பொதுவாக அவருடைய படைப்புகள், அவர் இயல்பில் ஒரு பெரியாரியவாதி. ஆனால் அவர் ஆய்வு செய்தவை எல்லாமே தொன்மங்கள் பற்றியும், நாட்டார் வழக்காற்றல் பற்றியும், தாய் தழுவும் தெய்வங்கள் பற்றியும், தமிழக கோயில்கள் பற்றியும், தமிழர் பண்பாட்டு அசைவுகள் பற்றியுமே அவருடைய இலக்குகள் இருந்திருக்கிறது. அவருடைய படைப்புகளின் வழியாக நாம் அவர் கண்டடைய வேண்டியது என்னவென்றால், சற்றொப்ப ஒரு 15 கட்டுரைகள் இதிலே வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மிக முக்கியமான நூல்களான பண்பாட்டு அசைவுகள், அறியப்படாத தமிழகம், நாமே பேசியிருக்கிறோம் இந்த அரங்கத்தில், இதுவே சரணாயகம், நீராட்டும் ஆராட்டும், தெய்வங்களும் சமூக மரபுகளும், அழகின் அசைவு, பாளையங்கோட்டை வரலாறு போன்றவை மிக முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய அவருடைய கட்டுரை நூல்கள். அவருடைய உரையாடல்கள் அல்லது செவிகள், பேட்டிகளின் வழியாக கூட பல செய்திகள் நமக்கு கிடைக்கும். திரையரங்குகளில் திரைப்பட நடிகர் கமலஹாசன் அவர்கள் திரையரங்க வசனமாக பயன்படுத்துகிற கடவுள் இல்லை என்று நான் எங்கே சொன்னேன், இருந்தால் தேவலை என்றுதான் சொல்கிறேன். கடவுள் இல்லை என்று நான் எங்கே சொன்னேன், இருந்தால் பரவாயில்லை, இருந்தால் தேவலையே என்று தோன்றுகிறது என்று அவர் ஒரு படத்தில் குறிப்பிடுவார். அந்த வசனம் இவருடையது. இவர் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்த உரையாடலை அவருடைய நண்பர், நடிகருக்கும் நண்பர், அவரிடம் சொல்லி அது திரைப்படத்தில் உரையாடலாக வைக்கப்பட்டிருக்கிறது. எங்க நான் கடவுள் இல்லைன்னு சொன்னேன், இருந்தா பரவாயில்லையே, இருந்தா தேவையில்லைன்னு தான் சொல்றேன் அப்படி என்பதாக அவருடைய பகுதிகள் இருக்கும். இந்த 15 கட்டுரைகளும் மிக நுட்பமாக தமிழ் சமூகம் அணுக வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எல்லோரும் புத்தகங்களிலிருந்து தத்துவங்களிலிருந்தும் வாதங்களை வைத்துக் கொண்டிருந்த சூழலில், தமிழ்நாட்டு தெருக்களில், கோவில் வாசல்களில், பிரகாரங்களில், ஆற்றங்கரைகளில், கிணற்றடிகளில், சாவு வீட்டு முற்றங்களில், நாட்டார் தெய்வ பீடங்கள் முன்னின்று என தமிழ் மண்ணின் புழுதி படிந்த வார்த்தைகளில் தோப்பா பேசினார் என்று முன்னுரை வழங்கி இருக்கிறார். முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த நம்முடைய தமிழ்ச்செல்வன் அவர்கள். பல்வேறு செய்திகள் மிக அடிப்படையாக ஊன்றி பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடிப்படையில் பெரியாரியவாதியான இவர் நாட்டார் தெய்வங்களையும் தமிழ்நாட்டு வைணவத்தையும் முன்னிறுத்திய பேசுவதற்கான நியாயங்கள் வலுவானவை. பெரியாரிய மார்க்சிய சிந்தனைகளோடு அவற்றை இணைக்கும் அவரது கண்ணோட்டம் மிக முக்கியமானது. நாட்டார் தெய்வங்கள் என்ற சொல்லாட்சி நம் மனங்கள் சாமியாட்டம், குருதிப்பலி, பழிப்படிவங்கள் ஆகிய படங்களாகவே நம் மூட நம்பிக்கைகளோடு பின்னி பிணைந்த விரிந்து கிடப்பதை உணர முடியும். அவற்றை கட்டுடைக்கிற பணியை தொடர்ந்து தோப்பாவுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. பண்பாடு குறித்த தமிழ் ஆய்வுத்துறையில் தமிழ் மொழி சார்ந்து இன்னமும் இந்த தொடக்க நிலையிலே தான் தமிழ்நாடு இருக்கிறது. இந்த நூலின் கட்டுரைகள் அனைத்தும் பண்பாட்டு ஆய்வில் ஒரு பகுதியாகவே நீங்கள் கொள்ள வேண்டும். நாட்டார் வழக்காட்சியில் கடந்த 20 ஆண்டுகள் ஒரு தனித்துறையாக தமிழ்நாட்டில் வளர்ந்துள்ளது. இதுவும் இல்லையேல் நமது பண்பாட்டு ஆய்வுகள் என்று சொல்லிக்கொள்ள எதுவும் மிஞ்சாது. நாட்டார் மரபு, மேலோர் மரபு என்று துல்லியமாக இதனையும் வரையறை செய்ய இயலாது என்று தன்னுடைய அந்த முன்னுரையிலே தோப்பா அவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த நூலுக்கான ஒரு தலைப்பை அவர் அழகாக தெரிந்திருக்கிறார். அந்த தலைப்பு தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி என்கிற திருவாசக அடியிலிருந்து எடுக்கப்பட்டது என்று தன்னுடைய முன்னுரையிலேயே முடித்திருக்கிறார். இந்த தெய்வம் என்பதற்கும் கடவுள் என்பதற்குமான விளக்கத்தை வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் அழகாக விளக்கி சொன்னார். மீண்டும் அதை கூறியது பொருளாக இருக்க வேண்டாம் என்பதனால் அதை தவிர்த்து நான் தெய்வம் என்கிற தலைப்பு எப்படி வந்திருக்கிறது, தெய்வம் என்கிற சொல் எப்படி வந்தது என்பதை நாம் ஒரு சின்ன செய்திகளோடு பகிர்ந்து கொண்டு, தேய்த்தல், ஒரு பொருள் ஒன்றோடு ஒன்று உரசுவதை தேய் என்று சொல்கிறோம். தேய்தல், தேய்கிற பொழுது வெப்பம் உண்டாகும். தேய்கிற பொழுது உருவாகிற வெப்பம்தான் தீயாக மாறும். தேய் என்பதுதான் தீ என்பதற்கான மூலமாக இருக்கிறது. தீ என்பதுதான் வெளிச்சத்திற்கான மூலமாக இருக்கிறது. இரவு நேரத்தை விடுவிப்பதற்கு, ஒரு இருளை அகற்றுவதற்கு தீ தேவைப்படுகிறது. அது கீழ்வானத்திலிருந்து தீயாக, நெருப்பாக மேலெழுகிற கதிரவனை வழிபடுவதற்கான ஒரு கடவுள்
கொள்கையாக உருவெடுக்கிறது. அதுதான் இன்றைய நீட்சி பெற்றிருக்கிற சைவம் என்று சொல்லப்படுகிற சிவனியத்திற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. எவற்றையெல்லாம் கண்டு மனிதன் அஞ்சினானோ, அவன் வியப்படைந்தானோ, அவற்றையெல்லாம் வணங்கத் தொடங்கினான். அப்படி தேய்வு என்கிற சொல்லிலிருந்து தொடங்கிய தீ, அந்த தீயிலிருந்து வந்ததுதான் இந்த தெய்வம் என்கிற ஒரு இருளிலிருந்து விடுவிக்கிற ஒரு கருப்பொருள், அது தெய்வமாக இருக்கிறது என்பதில் தொடங்கி ஒரு வீட்டின் வெளிச்சத்தை அகல் விளக்க ஒரு அறையினுடைய இருளை அகற்றுகிறது. ஒரு கதிரவன் ஒரு நாட்டினுடைய இருளை அகற்றுகிறது. அதை போல நம்மிடமிருந்து நம் மக்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்து நம்முடைய துன்பங்களிலிருந்து விடுவிப்பவர்களை தெய்வமாக வழிபடுகிற ஒரு மரபு இந்த நாட்டார் வழக்கில் இருந்திருக்கிறது. இந்த தெய்வம் என்கிற சொல் அங்கிருதான் பெறப்படுகிறது. எனவே தாய் தெய்வத்தை பற்றி நம்முடைய மரபு என்பது தாய் தெய்வ மரபு, தாய் வழி சமூகம். இன்னும் நம்முடைய வழக்காறுகள், குறிப்பாக நம்முடைய பண்பாட்டு அசைவுகள் எல்லாமே நடுகள் வழிபாட்டிலிருந்துதான் நம்முடைய தெய்வ வழிபாடே தொடங்குகிறது. வைவத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவனை தான் வானுரையும் தெய்வமாக நாம் வைத்திருக்கிறோம். அவர்களை நமக்கு வழிகாட்டிகளாக வைத்திருக்கிறோம். குறிப்பாக சொன்னால் நம்முடைய தாத்தா பாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நமக்கான ஒரு செல்வத்தையோ அல்லது குடும்பத்தில ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு உடையவர்களாகவோ இருந்திருந்தால் அவர்களை நாம் நினைவு கொள்பவர்களாக இருக்கிறோம். அப்படி இல்லாதவர்களை வரலாறு மறந்து விடுகிறது. அவர்களை தன்னுடைய வரவு செலவு பட்டியலில் வைத்திருப்பதில்லை. யார் ஒருவரை வைத்திருக்கிறோம் என்றால் அவர்களால் இந்த குடும்பத்திற்கோ அல்லது சமூகத்திற்கோ பயன் விளைந்திருந்தால் அவர்களை பதிவு செய்து பாதுகாக்கிற ஒரு பண்பாடு நமக்கு இருக்கிறது. நமக்கு கண்ணு கெட்டியவரை, கல்வி அறிவு பெற்றவரை ஒரு 4-5 தலைமுறையை நினைவு வைத்திருக்கலாம். 10 தலைமுறைக்கு மேல் நமக்கு நினைவில் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அப்படி என்றால் இந்த சமூகத்திற்கு பங்காற்றியவர்களை, பாடாற்றியவர்களை இந்த சமூகம், இந்த மக்கள் தங்கள் வாழ்வில் மறந்து விடுவதில்லை. அவர்கள் நினைவில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள்தான் தெய்வங்களாக இருக்கிறார்கள். தெய்வம் என்பது வெளிச்சம், தீ. அது எப்படி வானத்திலிருந்து வெளிச்சமாகி இருளை அகற்றுகிறதோ அதை போல நம் வாழ்வில் நமக்கு கிடைக்க வேண்டிய வழியை காட்டுகிற தெய்வமாக, வழிகாட்டியாக இந்த தெய்வம் இருக்கிறது என்கிற தலைப்பில் தான் தெய்வம் என்பதோர் என்ப தலைப்பினை எடுத்திருக்கிறார். இதில் தாய் தெய்வம் என்பதுதான் எல்லாவற்றிற்குமான மூலமாக இருக்கிறது. திராவிட மரபிற்கும், அதாவது ஆரிய மூலத்திற்கும் தமிழிய மூலத்திற்குமான வேறுபாடு என்பது மிக முக்கியமானது. அவர்கள் தந்தை வழி சமூகத்தை முன்வைப்பவர்கள். எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்பதை போகிற போக்கில் தான் யார் என்பதை மகாகவி பாரதி பதிவு செய்வார். தாய் வழி சமூகம் என்பது தமிழர்களுடைய மரபு. பெண்தான் ஒரு குடும்பத்தின் முதன்மையானவள், அவள்தான் வழிகாட்டி. அவளைத்தான் தமிழ் சமூகம் தாய் வழி சமூகமாக இருந்தது. ஆனால் ஆரிய சமூகத்திற்கான வழிபாடு என்பது அது தந்தை வழி சமூகமாக இருந்தது. இதற்கு நேர் எதிரானதாக இருந்தது. எல்லாவற்றையும் நாம் நீரால் கழுவி தூய்மை செய்பவர்கள். அவர்கள் நீரால் கழுவதை மாற்றி நெருப்பால் தூய்மை செய்பவர்கள். நாம் மாமழையை போற்றுதும் என்பவர்கள். அவர்கள் நெருப்பிலே போட்டு நெருப்பை வலம் வந்து அதை தூய்மையானது என்பார்கள். அதாவது நெருப்பிலே பட்டை போடுவார்கள், உணவை போடுவார்கள், நெய்யை ஊற்றுவார்கள். அது தூய்மை அடைந்து விட்டதாகவோ அல்லது இறைவனுக்கு கொடுக்கிற ஒரு பலியாகவோ கருதுவார்கள். இப்படி ஒரு பண்பாட்டு முரண் இந்த சமூகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இதை ஒரு தாய் வழி சமூகமாக தமிழ்நாட்டில் எவ்வாறெல்லாம் இருந்தது என்பதை மிக நுட்பமாக பல்வேறு கருத்துக்களை எந்த ஒரு வரியையும் விட்டுவிட முடியாத அளவிற்கு விவாதிக்க வேண்டியதாக இந்த நூல் இருக்கிறது. ஆனால் நமக்கு இருக்கிற கால அளவில் அவ்வாறெல்லாம் செய்துவிட முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நூலை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் புரட்டாசி மாத வளர்பிறையில் நவராத்திரி விழா என்ற பெயரில் கோயில்களில் அம்மனை மையமிட்டு 10 நாட்களாக திருவிழாக்கள் நடக்கும். அது 9வது நாள் அம்மன் தவம், 9 நாட்கள் அம்மன் தவம் செய்கிறார். 10ஆம் நாளில் அம்மன் எனப்படும் இத்தாய் தெய்வம் சப்பரத்தில், அதாவது தேர்ல வடதிசை நோக்கி எழுந்தருளி ஊரில் ஒரு திடலுக்கு சென்று எருமை தலை அரக்கனை ஓர் ஆணை அம்புகனை ஏவி
அம்புகளை ஏவி கொன்றுவிட்டு தன் கோயிலுக்கு திரும்புகிறார். இதுதான் அந்த புரட்டாசி மாத நவராத்திரி விழாவுடைய செய்தியா இருக்கு. இந்த தெய்வம் பெண் தெய்வம் என்பது ஊர் பொதுவில் வைக்கப்பட்டு வடதிசையை நோக்கி இருக்கிறது. பெரும்பான்மையான ஊர்களில், பெரும்பான்மையான கோயில்களில் தெய்வங்கள் என்பது வடதிசை நோக்கியதாக இருக்கிறது. கைகளில் 4 கைகளோ அல்லது 10 கைகளோ உடையதாக அந்த தெய்வங்கள் இருக்கின்றன. அவை பெரும்பாலும் போர் தெய்வங்களாக இருக்கின்றன. தனியான அம்மன் கோயில்களோடு இந்த திருவிழா சில சிவன் கோயில்களிலும் அம்மனை முன்னிறுத்தி நடத்தப்பெறுகின்றது. இருப்பினும் ஆண் துணையின்றி தனியாக அமர்ந்திருக்கும் அம்மன் கோயில்களில்தான் இத்திருவிழா சிறப்பாக நடைபெறுகின்றது. இவ்வகையான கோயில்களில் பெரும்பாலும் தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் பூஜை செய்வதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கோயில்கள் பெரும்பாலும் பார்ப்பனர் அல்லாத சாதிகளின் உடைமைகளாகவே உள்ளன. பழைய மண் கோட்டைகளும் கற்கோட்டைகளும் இருந்து அழிந்து போன ஊர்களில் ஊரின் நடுப்பகுதியில் இருந்து அம்மன் புறப்பட்டு கோட்டையின் வாசல் வழியாக, அதாவது வந்த வாசல், அந்த வாசல் இருந்த இடத்திலிருந்து வெளியேறி முன்னுள்ள திடலில் அல்லது கிழக்கு திசை திடலில் எருமைத்தலை அரக்கனை கொன்று கிழக்கு வாசல் வழியாக தன்னுடைய கோயிலுக்கு திரும்பி வரும். இதுதான் அந்த 10 நாள் விழாவினுடைய சிறப்பாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான மண் கோட்டைகள் இருந்து அழிந்திருக்கின்றன. இவை பெரும்பாலும் 2 முதல் 5 ஏக்கர் பரப்பளவிற்கு உள்ளதாகவே அமைந்திருக்கின்றன என்று இக்கோட்டைகளை பற்றிய அடையாளங்களை அவர் முன்வைக்கிறார். அதே போல பழந்தமிழர்களின் தாய் தெய்வங்கள் கோயில்களான அம்மன் கோயில்களில் 99 விழுக்காடு வடக்கு நோக்கியே அமைந்துள்ளன. இது ஒரு சின்ன சின்ன நுட்பமான செய்திகளை முன்வைக்கிறார். ஏன் வடக்கு நோக்கி இருக்கிறது? நமக்கு காவல் எங்கே இருக்கும்? எங்கிருந்தெல்லாம் நமக்கு எதிரிகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிரை நோக்கித்தான் நமக்கு வேலி எங்கே வைப்போம்? நமக்கு ஆபத்து விழுகிற பகுதியில் தான் நாம் காவலுக்கான பொறிகளை வைப்போம். அப்படி என்றால் இன்று கூட நம்முடைய வழக்காறுகளில் வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்காதே என்று சொல்வார்கள். படுக்கிற பொழுதே வடக்கு பக்கம் தலை வைக்காதே என்பார்கள். ஆனால் இன்றைய விஞ்ஞானம், அறிவியல் என்ன சொல்கிறது என்றால், காந்த புலம் வடதிசையில் அதிகமாக இருப்பதால் நம்முடைய மூளை அந்த செயல்பாடுகளில் சிக்கல் எழும். எனவே நீங்கள் வடக்கு திசையை நோக்கி தலை வைத்து படுக்காதீர்கள் என்று சொல்வார்கள். குறிப்பாக தமிழர்களுக்கு தென்புலத்தார் என்று ஒரு பெயர் உண்டு. தென்புலத்தார், ஒக்கல் என்றெல்லாம் வள்ளுவர் பெரும்பதை பேசுவான். இப்ப வடக்கு திசையை நோக்கி அந்த கடவுள் அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால், போகிற போக்கில் அவர் ஒரு செய்தியை முன்வைத்துட்டு போகிறார். வடக்கு என்பது எப்பொழுதும் நமக்கு இடக்கு செய்வதாகவே இருக்கிறது என்பதை முன்னிருந்தே தமிழர்கள் கணித்திருக்கிறார்கள். அண்ணா காலத்தில் சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்னார். இன்றும் நாடாளுமன்றத்திலே மதிமுகவினுடைய தலைவர் கர்ஜித்திருக்கிறார். ஒரு சிங்கத்தை போல முழங்கி இருக்கிறார். காரணம், இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிரான அந்த கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார். எனவே வடக்கு பழங்காலமாக நமக்கு எதிராக ஒரு இடக்காகவே இருந்திருக்கிறது என்பதை நம் தாய் தெய்வங்களின் வழியாக ஒரு பண்பாட்டு அசைவாக நம்முடைய தோப்பா அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார். அதாவது கொற்றவை என்கிற வழிபாடு, கொற்றவை என்பது தாய் தெய்வம் இருக்கிறதே, அதற்கான அடிப்படை சொல் கொல்லுதல். கொற்றவன் என்கிற சொல்லும் கொற்றவையிலிருந்து வந்தவைதான். கொல் என்கிற சொல்லை வேறாக கொண்டுதான் கொற்றவை என்கிற போர் தெய்வம் வந்திருக்கு. இந்த போர் தெய்வத்தினுடைய தொழில் கருவிகளை, கொலைக்கருவிகளை வைத்து எதிரிகளை வீழ்த்தி அந்த மக்களை காக்கின்ற தெய்வத்திற்கு தான் கொற்றவை என்று பெயர். முருகனுக்கும் கொற்றவை மைந்த என்று ஒரு பெயர் உண்டு. அதைத்தான் அறிஞர், நம்முடைய கவிஞர் அறிவுமதி அவர்கள் அவருடைய ஆய்வாக முன்வைத்திருக்கிறார். இந்த கொற்றவை என்கிற சொல் கொல் என்கிற சொல்லிலிருந்து வேறாக வந்ததை போல, கொற்றவன் என்கிற சொல்லும் எதிரிகளிடமிருந்து மக்களை, மண்ணையும் பாதுகாப்பவன், கொலை செய்தாவது, கொலை கருவிகளை கொண்டாவது எதிரிகளிடமிருந்து இந்த மண்ணை பாதுகாப்பவன் என்பதால் தான் அவன் கொற்றவன் என்கிற ஒரு சொல்லுக்காக அரசனை குறிக்கிற சொல்லாக தமிழிலே வழங்கப்படுகிறது. நான் பாத்துக்கிறேன் தோழர், நீங்க பாருங்க, பேசுங்க, அதெல்லாம் நீங்க பாத்துக்கிறேன். எனவே தமிழ்நாட்டு தாய் தெய்வம் பற்றிய குறிப்புகள் பெரும்பாலும் இலக்கியங்களிலிருந்து தான் நமக்கு கிடைக்கின்றன. சங்க இலக்கியங்களும் பிற்கால இலக்கியங்களும் தரும் குறிப்புகளின்படி குழந்தை பெற்ற தாயினை குறிக்கும் சொல்லாக செல்வி என்ற சொல்லை காணப்படுகிறது. இயல்பா நம்முடைய வழக்காறுகள்ல செல்வி என்று சொன்னால் மனமாகாத பெண்ணைத்தான் செல்வி என்று சொல்கிற வழக்கம் இன்று இருக்கிறது. ஆனால் நம்முடைய தோப்பா அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார் என்றால்,
முன்காலங்களில் குழந்தை பெற்றெடுத்திருக்கிற ஒரு தாயைத்தான், ஒரு இளம் தாயைத்தான் செல்வி என்ற அழைக்கிற அடையாளத்தோடு இருந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். செல்வி என்கிற சொல் முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அம்மன் என்ற சொல்லுக்கு இப்ப பொதுவாக எல்லாரும் பயன்படுத்துகிற அம்மன் என்கிற சொல்லுக்கு உயர்குடி பெண் அல்லது சீமாட்டி என்கிற பொருள்தான் அந்த காலத்திலே வழங்கியிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை முன்வைக்கிறார். அதே போல வைதீகத்தின் முயற்சியால் தாய் தெய்வத்தின் தனித்தன்மையை முற்றிலுமாக அழித்து விட முடியவில்லை. இப்படி நம்முடைய மக்களுடைய பண்பாட்டில் தங்களுடைய குடி தெய்வங்களாக, நம்முடைய சிற்றூர்புற தெய்வங்களாக பெண் தெய்வங்களை வைத்து வழிபட்டிருந்த தமிழர் மரபில் பெருந்தெய்வ வழிபாடு உள்ளே நுழைகிற பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் தங்கள் கீழ் கொண்டு வந்து விடுகிறார்கள். அவற்றில் சிலவற்றை தன்மயப்படுத்தி விடுகிறார்கள். அதனாலதான் சொல்ல வர்றாரு, வைதீகத்தின் முயற்சிகளால் தாய் தெய்வத்தின் தனித்தன்மை முற்றிலுமாக அழிந்துவிட முடியவில்லை. சிவன், திருமால் ஆகிய பெருந்தெய்வ கோயில்களில் அம்மன், தாயார் ஆகிய பெயர்களில் தாய் தெய்வம் குடியமர்த்தப்பட்டுள்ளது. திருடன் என்னதான் புத்திசாலியா திருடினாலும் ஏதாவது சில துப்புகளை விட்டு செல்வதாக காவல்துறை குறிப்பிடுவதை போல சிலவற்றை நீக்கவே முடியாது, அவற்றை வைத்து விட்டு போய் இருந்து விடட்டும் என்கிற கருத்திலே அவர்கள் அங்கே அப்படி வைத்திருக்கிறார்கள். தனியாக தாய் தெய்வம் அமைந்துள்ள கோயில்களிலே தமிழ்நாட்டில் இன்றும் அதிகம் காணப்படுகின்றன. தாய் தெய்வங்கள் அனைத்தும் கையில் ஆயுதம் ஏந்தியுள்ளன என்பன இவற்றின் தனித்தன்மையாகும். ஒரே ஒரு வலிமையான கூறாக மற்றும் வைதீகத்தின் சாயல் தாய் தெய்வ உருவங்களின் மீது காணப்படுகிறது. தாலியின் மாற்று வடிவமாக பொட்டு என்னும் அணிகலன் தாய் தெய்வத்தின் கழுத்தில் சூடப்பட்டுள்ளது. ஒன்றை தவிர வேறு எந்த மாற்றத்தையும் வைதீகத்தால் தாய் தெய்வத்தின் மீது உண்டாக்க முடியவில்லை. வடக்கு நோக்கி அமர்ந்திருந்தால், கையில் ஆயுதம் ஏந்தி இருந்தால், தலையில் பெரும்பாலும் அக்னி தீச்சுவாலை நெருப்பு சுடர்விடுகிற போன்ற ஒரு அணிகடலை மகுடமாக கொண்டிருத்தல், கழுத்தில் காரையும் பொட்டும் அணிந்திருத்தல், நிமிர்ந்த முகம் ஆகியவை தாய் தெய்வத்தின் தனி அடையாளங்களாகும் என்று சொல்கிறார். இப்படி அவர் தாய் தெய்வத்தின் வழியாக சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், வடவர் அல்லது நம்முடைய மரபுக்கு எதிரானவர்கள் உள்ள வருகிற பொழுது தாய் வழி சமூகம் தன்னின் உயர்ந்த பெண்களை, வீரர்களை முன்னிறுத்தி அந்த கொடியவர்களை அல்லது படையெடுத்து வந்தவர்களை வெற்றி கொள்வதற்கு யாரெல்லாம் பயன்படுத்தினார்களோ அவர்களை தெய்வங்களாக வழிபட்டிருக்கிறார்கள். அல்லது அவர்களுடைய உள்ள கிடக்கையை ஒரு தெய்வத்தின் குறியீடாக வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் கையில் ஆயுதங்கள் இருக்கிறது, அவள் நெருப்பின் வடிவமாக தலையிலே அந்த கிரீடத்தை சூடி இருக்கிறாள், அவள் வடதிசை நோக்கியே அமர்ந்திருக்கிறாள், எப்பொழுதும் தனித்திருக்கிறாள் என்பதெல்லாம் ஒரு எதிரிய பார்வை, ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு முரண்களை உள்ளடக்கியதாக இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிற, இன்று நம் மீது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற பண்பாட்டு படையெடுப்புகளுக்கான செயல்பாடுகளுக்கான முன்னீடுகள் இப்போது நடந்ததில்லை, இது பழங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த கட்டுரையின் மூலமாக தோப்பா அவர்கள் முன்வைக்கிறார் என்பதை நாம் நுணுக்கமாக உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னும் பல வரிகளை நாம் பல பக்கங்களை எடுத்து பேசுவதற்கான நிறைய செய்திகள் இருக்கிறது. இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி நான் சில செய்திகளை சுருக்கமாக சொல்லி உங்கள் முன்னே முடிக்க விரும்புகிறேன். கன்னியாகுமரியில் உள்ள குமரி தெய்வம் தமிழர்களின் கடல் துறை தெய்வமாக தோன்றியிருக்க வேண்டும். கடல் கெழு செல்வி என்று சங்க இலக்கியம் அகநானூற்றில் 370வது பாட்டில் குறிப்பிடும் பழைய தாய் தெய்வமும் அதன் சடங்கு முறைகளும் எவ்வாறு மறைந்து போயின என்று தெரியவில்லை. மீனை குலக்குழு சின்னமாகவும் கொடியாகவும் கொண்ட பாண்டியர் என்னும் அரச மரபு தமிழ்நாட்டில் இருந்திருக்கின்றது. அவர்களுடைய தலைநகர் தெய்வமும் மீனோடு கூடிய பெயர் பெற்றிருக்கின்றது. சங்க இலக்கிய குறிப்பின்படி சுறா கொம்பை நட்டு வழிபட்ட தென் பரதவர் என்னும் சாதியும் பிற மீனவ சாதிகளும் நெடிய கடற்கரையும் இன்றளவும் தமிழ்நாட்டில் உள்ளன. தமிழகம் முழுவதும் பரவலாக நாட்டார் தெய்வ பெயரிடும் முறைகளிலும் மீனா, மீனாள், மீனாட்சி ஆகிய பெயர்களிலும் செல்வாக்கினை நம்மால் மறுதலிக்க இயலாது என்று அந்த பாண்டியருடைய வழிபாட்டு இதில் அந்த மீனால் பற்ற செய்தியையும் அந்த கடல் தெய்வத்தினுடைய சிறப்பையும் அவர் பதிவு செய்கிறார். குமரி தெய்வம் என்கிற பாண்டியர்களுக்கான குல தெய்வத்தை குறிப்பிடுகிறார். மதுரை மீனாட்சி தெய்வம் தானே தனியுரிமையோடு முடிசூடு அரசராலும் தெய்வமாகும். தானே ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய அரசியாகவே மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு தனி கோயில் விழாவிலே ஒரு நிகழ்வு உண்டாம். இக்கோயில் திருவிழாவில் திருமண சடங்குக்கு முன்னர் அவள் மட்டும் முடிசூடும் பட்டாபிஷேகம் என்னும் திருவிழா சடங்கும் திக்விஜயம் என்ற பெயரில் அரசி
நகர சோதனை செய்யும் திருவிழா சடங்கும் நடத்தப்பெறுகின்றன என்றால் அவள் ஒரு அரசியாக இருந்திருக்கிறாள், இந்த மக்களை காக்கும் தெய்வமாக இருக்கிறாள். அவளை ஒரு அரசியாகவே வழிபடுகிறது தான் இந்த மீனாட்சி அம்மனுடைய சிறப்பு செய்தியாக நாம் இதிலே வழியாக அறிய வேண்டியிருக்கிறது. சங்க காலத்து கோயில்கள் பெரும்பாலும் மண்ணாலும் செங்கற்களாலும் மரச்சட்டங்களாலும் அமைக்கப்பட்டிருந்தன. பக்தி இயற்கை எழுச்சியின் போது இவையும் பெருந்தெய்வ கோயில்களைப் போல கற்கோயில்களாக மாற்றப்பட்டதுண்டு என்கிற செய்தியை முன்வைக்கிறார். சங்க இலக்கியங்களில் கோயில்களை குறிக்க வரும் கோட்டம் என்ற சொல் கிபி 8-9ஆம் நூற்றாண்டுகளில் தான் வரை தமிழ்நாட்டில் வழங்கி வந்திருக்கிறது. காமக்கோட்டம் என்றும் காமாட்சி கோயிலை காமக்கோட்டம் என்ற பெயரில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலிருந்து தான் காஞ்சி காமாட்சி காமகோட்டம் தான் காமகோடி என்கிற பட்டத்தோடு ஆரிய குருமார்களாக இன்று இருப்பவர்கள் காஞ்சி காமகோடி என்று போட்டுக் கொள்வதற்கான அந்த காமகோடி என்கிற சொல் கோட்டம் என்கிற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கோட்டம் என்பது தமிழர்களின் கோயில் என்கிற சொல். நான் முதலிலே ஒரு முறை அரங்கத்திலே பேசிய போது குறிப்பிட்டிருக்கிறேன். கண்ணகி கோட்டம், வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டம் சென்னையில் இருக்கிறது. கண்ணகி கோட்டம் நம்முடைய மலையக பகுதியில் இருக்கிறது, கேரளாவில் இருக்கிறது. நம்முடைய காளி கோட்டம் கல்கத்தாவில் இருக்கிறது. காளி கோயில் என்பதுதான் காளி கோட்டம். தமிழிலே கோட்டம் என்கிற சொல்லுக்கு கோயில் என்று பொருள். அப்படி இந்த காம கோட்டம் என்கிற சொல் தான் காமாட்சி கோயில் என்கிற பொருளில் உள்ளதைத்தான் அவர்கள் தன்மையகப்படுத்தி கொண்டு காமக்கோட்டம் என்ற பெயரை இப்பொழுது காமகோடியாக தனக்கு ஒரு அடைமொழியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை 8-9ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் அவர்களுடைய அந்த எழுச்சி பெற்றிருக்கிறது என்கிற செய்தியை அவர் முன்வைக்கிறார். வட்டாரம் சாதி ஆகியவற்றை தவிர்த்துவிட்டு தாய் தெய்வங்களை பற்றி ஒரு பறவை பார்வை செலுத்தினால் அடிப்படையான சில பொது கூறுகளை நம்மால் இனங்காண முடிகின்றது. பெரும் தெய்வ கோயில்களைப் போல வரையறுக்கப்பட்ட விழா நாட்கள் அங்கே முக்கியத்துவம் பெறுவதில்லை. மாறாக சடங்குகளே தாய் தெய்வ கோயில்களில் முதன்மை பெறுகின்றன. அங்கு நடைபெறும் கொண்டாட்டங்களில் செல்வாக்கு செலுத்துகின்றன. எனவே தாய் தெய்வங்கள் பெரும்பாலும் சடங்கியல் சமய சார்பையே வெளிப்படுத்துகின்றன. தாய் தெய்வ வழிபாட்டின் தொன்மைக்கு இது வலிமையான சான்றாகும். பெருஞ்சமய புயலுக்குள் சிக்காமல் தாய் தெய்வங்கள் தனித்து நிற்பதற்கும் இதுவே வலிமையான காரணமாகும் என்று அந்த கட்டுரையை இன்னும் நிறைய செய்திகளை அவர் முன்வைக்கிறார். இருப்பினும் தமிழகத்தினுடைய தாய் தெய்வ மரபிற்கும் இந்த தாய் தெய்வ வழிபாடு நூற்றுக்கணக்கான பரிமாணங்களை உடையது. இத்தெய்வங்கள் வழிபட பெறும் வட்டாரத்தின் சமூக அரசியல் வரலாற்றோடு தொடர்புடையன. வரலாற்று அசைவுகளையும் கலந்தறியும் எழுதி காட்டவும் ஆய்வாளர்களும் நூற்றுக்கணக்கில் தேவைப்படுகின்றனர் என்று சோப்பாவுடைய பார்வையில இந்த பண்பாடு எவ்வாறு இருக்கிறது என்று சொல்கிறாரோ அதே போன்று பலர் அந்த கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். குறிப்பாக அவருடைய பண்பாட்டு அசைவுகளில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அவரே நேரடியாக பார்த்த செய்தி. ஒரு துக்க வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது அந்த வீட்டு கணவன் இறந்திருக்கிறான். அந்த வீட்டு பெண் இளம் விதவையாக இருக்கிறாள். அந்த ஒப்பாரி நடக்கிற பொழுது ஒரு முதிய பெருந்தாய் வீட்டிலிருந்து வெளியே வருகிறாள். அவள் கையிலே ஒரு பித்தளை செம்பு இருக்கிறது. கையிலே கொஞ்சம் மலர்கள் இருக்கிறது. அந்த செம்பிலே தண்ணி இருக்கிறது. அனைத்து ஊர் மக்களும் இருக்கிற இடத்திலே அந்த செம்பை வைத்து விட்டு எல்லோரையும் ஒரு முறை பார்த்து விட்டு அந்த பெண் கையில் இருக்கிற பூவிலிருந்து ஒன்றாக 3 பூக்களை அந்த தண்ணீரிலே மிதக்க விடுகிறாள். அருகில் இருந்தவரெல்லாம் அச்சச்சோ என்று உச்சி கொட்டுகிறார்கள். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு அந்த தண்ணீரை எடுத்து ஊர் மக்களிடம் காட்டிவிட்டு தண்ணீரை ஊற்றிவிட்டு அவர் உள்ளே சென்று விடுகிறார் என்பதாக ஒரு செய்தியை அவர் பதிவு செய்திருப்பார். இது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு நிகழ்வு. அந்த வீட்டினுடைய தலைவன் இறந்து விட்டான். அவனுடைய மனைவி விதவையாக இருக்கிறாள். ஆனால் அவர்கள் வைத்து அந்த காட்சியினுடைய குறிப்பு என்னவென்றால், இந்த பெண், இந்த இளம் தாய் இருக்கிறாளே, அவள் 3 மாதம் கருவுற்றிருக்கிறாள். இன்னும் 7 மாதம் கழித்த பிறகு அந்த பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பால். அவள் யாருடைய குழந்தை என்று இந்த சமூகம் கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக இவள் 3 மாதம் கருவுற்றிருக்கிறாள் என்கிற செய்தியை ஒரு குறிப்பால் இந்த சமூகத்தின் பண்பாட்டு அசைவுகள் குறிப்பிடுகிறது என்பதை ஒரு நிகழ்வின் மூலம் நானே நேராக கண்ணுற்றேன் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்படி நிறைய செய்திகளை அவர் முன்வைக்கிறார். இன்றும் நாம் கேள்விப்படுகிறோம், பெண்கள் ஏதாவது அழுது அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் நீலி கண்ணீர் வடிக்காதே என்று சொல்வோம். அதற்கு ஒரு கதையை முன்வைத்திருக்கிறார். பழையனூர் நீலி கதை என்று சொல்வார்.
இந்த பழையனூர் திருவாலங்காட்டு செப்பேட்டிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தியாக அவர் முன்வைக்கிறார். இந்த நம்முடைய ஓமை கவிஞர் சுரதாவினுடைய ஊரும் பழையனூர் தான். அது நாகப்பட்டினத்துக்கு அருகில் இருக்கிற பழையனூர். புதுமையில் தோய்ந்து தோய்ந்து புலமையில் ஆழ்ந்த உள்ளம் விதவித கனவையெல்லாம் வியத்தது கவிதையாக்கி அது நடை தமிழில் தந்தான் ஆழ்கடல் வெண்முத்துக்கள் என்று சிற்பி அவர்களால் பாராட்டப்படுகிற பாவேந்தருடைய தாசனாக இருந்த சுரதா அவர்கள் பிறந்த ஊர் பழையனூர். அது நாகை மாவட்டத்தில் இருக்கிறது, நாகைக்கு அருகில் இருக்கிறது. அந்த பழையனூர் நீலி கதை என்று ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையின் வழியாக அவர் சொல்ல வருகிற செய்தி, ஒரு கணவன், அவன் ஒரு வணிக குடியில் பிறந்தவன், அவன் தன்னுடைய மனைவியின் மீது ஒரு கொலையை நிகழ்த்தி அவளை கொலை செய்து விடுகிறான். ஏதோ ஒரு காரணத்தை கொலை செய்து விட்டு வேறொரு பெண்ணை அவன் திருமணம் செய்து விடுகிறான். அவன் வணிகனாக இருக்கிறான். அவன் கொலை செய்த பெண் அவன் வணிக நோக்கிற்காக வெளியூர்களுக்கு பயணப்படுகிற பொழுது, குறிப்பாக திருவாலங்காட்டு பகுதியில் அவன் செல்கிற பொழுது, அங்கே அந்த கொலையுண்ட அந்த பெண்ணினுடைய ஆவி, அவள் பேயாக இருக்கிறாள். அவள் ஒரு பெண் வடிவமாக மாறி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கறிக்கட்டையை தன்னுடைய குழந்தையாக மாற்றி அவன் முன்னாலே மனைவியை போல அழுது ஆர்ப்பாட்டம் செய்கிறாள். எனக்கு நீதி சொல்லு என்று கேட்கிறாள். அதற்கு அங்கிருக்கிற வேளாள மரபில் இருக்கிற பெரியவர்கள் அவர்களை கூட்டி என்ன காரணம் என்று விசாரிக்கிறார்கள். அப்பொழுது இவள் என்னுடைய கணவன், இவன் என்னை விட்டு விடுகிறான், என்னை அவன் ஆதரிக்கவில்லை என்று அவள் அழுகிற போது, இல்லை, அவள் என்னை ஏற்க பார்க்கிறாள், என்னை கொலை செய்ய போகிறாள், அவள் பேயாக இருக்கிறாள் என்றெல்லாம் அவன் அந்த வணிகன் சொல்கிறான். ஆனால் அவர்கள் ஏற்கவில்லை. எனவே அவர்கள் சொல்கிறார்கள், ஒன்று செய், இந்த வீட்டிலே இரவு நீங்கள் அவளோடு தங்கு, இந்த குழந்தையோடு தங்கு. ஒருவேளை அவளால் உனக்கு ஏதானும் பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் 70 பேர் இங்கே உனக்கு தீர்ப்புரைக்கிறோம். எனவே நாங்கள் இந்த நிகழ்வு முடிந்த பிறகு அதில் தவறு ஏற்பட்டால் நாங்களே தீக்குளித்து அந்த தவறுக்கான கழுவாயாக நாங்கள் செயல்படுகிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல இரவு தங்குகிறார்கள். அந்த பெண் அவனை கொலை செய்து விடுகிறாள். அங்கு இருந்து அவள் தப்பி விடுகிறாள். உடனே மறுநாள் அவர்கள் சொன்னபடியே இந்த 70 பேரும் தீக்குழியில் இறங்கி மாண்டு போனதாக ஒரு கதையை அவர் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த கண்ணீர் என்பது பொய்யாக அவள் அழுது செய்ததால் அதுக்கு நீலி கண்ணீர் என்கிற ஒரு கதை இன்றளவும் நம்முடைய சொலவடைகளாக வழக்காறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 செய்தியும் அவர் வேறொரு கோணத்திலே முன்வைக்கிறார். வேளாள மரபினருக்கும் வணிக குடியினருக்குமான ஒரு மோதல்களாக அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிற செய்தியாக அந்த கட்டுரையை அவர் நகர்த்துகிறார். நாட்டார் மரபில் நீலியின் கதை வடிவம் மறந்து போய்விட்டாலும் அழுகையும் பொய்யுமான பெண்ணின் கண்ணீருக்கு நீலி கண்ணீர் என்ற தொடர் மட்டும் பெண்களிடத்தில் இன்றளவும் வழங்கி வருகின்றது. பொய்யான கண்ணீரின் அளவை நம்ப மறுத்த நீலி கண்ணீர் நெத்தியிலே என்ற சொலவடையும் பெண்களிடத்தில் வழங்கி வருகின்றன என்று அவர் பதிவு செய்கிறார். அதே போல பக்தி இயக்க எழுச்சியின் போது சைவ வைணவ மதங்களால் அதற்கு முந்தைய கட்ட தொன்மங்களும் நாட்டார் கதைகளும் சமண பௌத்த கதைகளில் சிலவும் தன்மயமாக்கப்பட்டன. மக்கள்கிட்ட பல வகையான தெய்வ வழிபாடுகள் இருக்கின்றன, நடுகள் வழிபாடு இருக்கின்றன, சமண பௌத்த வழிபாடுகள் இருக்கின்றன, சிறுதெய்வ வழிபாடு, எல்லாவற்றையும் பக்தி இயக்கம் எப்பொழுது வீறு கொண்டு எழுந்ததோ அந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் தன்மையப்படுத்தி கொண்டு அதை அவற்றோட கிளை கதைகளாக பொருத்தி வைத்து விடுகிறார்கள். நாட்டார் கதைகளும் சமண பௌத்த கதைகளில் சிலவும் தன்மயமாக்கப்பட்டு பக்தி இயக்கத்தின் அடிக்கூறுகளில் முதன்மையான ஒன்று வணிகருக்கும் வேளாளருக்குமான முரண்பாடாகும். பக்தி இயக்கத்திற்கு முந்தைய பெருங்காப்பியங்களிலும் சிறுங்காப்பியங்களிலும் ஏதேனும் ஒரு வகையில் வணிகரது பெருமை தவறாது பேசப்படுகின்றது. சமண பௌத்த மதங்களில் பரவலும் வாழ்க்கையும் பெரும்பாலும் வணிக குழுக்களை சார்ந்ததாகவே இருக்கின்றன. பக்தி இயக்கமோ நிலவுடைமையாளர்களின் எழுச்சியாகவே இருந்தது. எனவே வணிகர் வேளாளர் என்ற எதிர் மறைமுக தமிழ் எழுத்திலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தியை இந்த பழையனூர் நீலி என்கிற கதையின் வழியாக அவர் முன்வைக்கிறார். அது அவர் இந்த சிலப்பதிகாரத்தை கூட அவர் அந்த நோக்கில் தான் முன்வைக்கிறார். சமண பௌத்த காப்பியங்கள். அதே போலவே உலகம்மன் என்கிற ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையிலே தமிழ்நாட்டின் சமூக வரலாற்றினையும் பண்பாட்டு வரலாற்றினையும் கண்டுணர்வதற்கு துணை நிற்கும் சான்றுகளில் குறிப்பிடத்தக்கது தாய் தெய்வ வழிபாடாகும். தமிழ்நாட்டில் வணங்கப்பெறும் தாய் தெய்வங்களில் மாரியம்மன், காளியம்மன், பொன்னியம்மன், இசக்கியம்மன், பத்திரகாளியம்மன் போன்றவை போலவே
குறிப்பிடத்தகுந்த ஒரு தெய்வம் உலகம்மன் ஆகும். நெல்லை மாவட்டத்தில் பெண் மக்கள் பெயர் வழக்குகளில் உலகம்மாள் என்ற, ஆண் மக்கள் பெயர் வழக்குகளில் உலகநாதன் என்ற பெயரும் காணப்படுகின்றது. தமிழகத்தின் வடபகுதியில் தஞ்சை, திருச்சி மாவட்டங்களில் லோகநாயகி, லோகநாதன், லோகாம்பாள் போன்ற பெயர் வழக்குகள் காணப்படுகின்றன. பொதுவாக இப்பெயர் வழக்கு பார்ப்பனர் அல்லாதவருடைய தான் காணப்படுகிறது என்பதை குறிப்பிடுகிறார். இந்த கட்டுரைகளை தொடர்ந்து நீங்க கண்ணுறுகிற பொழுதும், படிக்கிற பொழுதும், கேட்கிற பொழுதும் ஒரு செய்தி உங்களுக்குள்ளாரையே இழையோடி கொண்டே இருக்கும். ஒரு பண்பாட்டு வழியாக இந்த சமூகத்தில் கால்கோல் இருக்கிற, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு பண்பாட்டு போர் இந்த அவருடைய சடங்குகள் வழியாகவும், தங்கள் பண்பாட்டு வழியாகவும், தங்கள் வழிபாட்டு வழியாகவும் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. அது இன்று வரையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை சான்றோர் தளம் இன்று பதிவு செய்கிறது. இந்த நூலை நாம் எடுத்ததற்கு இன்று நடந்து கொண்டிருக்கிற பண்பாட்டு முரண்கள் நாம் இன்று தொடுவதல்ல, இன்று சந்திப்பதல்ல. இது 2000 ஆண்டு பழமையானது. இன்னும் கூடுதலான காலம் தொடர்ந்து நாம் அவற்றை தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். இது அடுத்தடுத்த தலைமுறைக்கு அவர்கள் கையெழுத்து போயிருக்கிறார்கள். அதையும் சான்றோர் தளம் செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு தான் இந்த நூலை நாம் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக உலகநாயகன், உலகநாயகி என்று பெயர் வைத்திருப்பார்கள். யாரும் உலக நாயகன்னு பெயர் வைக்கிறது இல்லை. அது கமலஹாசன் மட்டும்தான் பொருத்தமானது. ஏன் உலகநாதன் வைப்பாங்க? பொதுவடையாக கல்வெட்டுகளில் அரசன் எல்லா நிலத்தையும் வெற்றி கொண்டான் என்பதை குறிக்க சில தொடர்கள் காணப்படுகின்றன. திருமகள் போல பெருநிலச் செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கொள என்பது முதலாம் ராசராசனின் மெய்கீர்த்தியாகும். அவனுக்கு பின் வந்த சோழ அரசர்களின் மெய்கீர்த்திகள் அனைத்துமே பூமடந்தை, நிலமடந்தை ஆகிய சொற்களால் நிலம் என்னும் பெண்ணின் மீதும் அரசன் முற்றுரிமை செலுத்தினான் என்று தவறாமல் குறிப்பிடப்படுகின்றது. சோழ அரசர்களின் மனைவிகளின் பெயர்களில் அவனி முழுதுடையால், புவன முதுமுடையால், உலக முழுதுடையால், துரணி முழுதுடையால், மூவுலகுடையால், திரிபுவன தேவி என்றே குறிக்கப்பெறுகின்றன. நிலத்தின் மீதான முழுதுடைமையினை பெயரளவிலேனும் அரசியர் கொண்டாடினர். அல்லது அரசர் தங்கள் மனைவியர் பெயரின் மூலம் நிலத்தின் மீதான தங்கள் முழு அதிகாரத்தையும் பறைசாற்றி கொண்டன என்பதே ஆகும் அப்படின்னு சொல்றார். பொதுவா பள்ளிப்படை கோயில்கள் என்று நம்முடைய தமிழ்நாட்டிலே பல கோயில்கள் இருக்கின்றன. அவற்றில் பல கோயில்கள் ஒன்று பள்ளிப்படை கோயில்கள். பள்ளிப்படை கோயில்கள் என்பது அரசர்கள் புதைக்கப்பட்ட இடமாகவோ அல்லது எரிக்கப்பட்ட இடமாகவோ இருக்கும். சோழ அரசர்கள் அந்த வழக்கத்தை தொடங்கி வைத்தவர்களே சோழ அரசர்கள் தான். அதில் குறிப்பாக அந்த அரசியர்களே அங்கே அதில் கொஞ்சம் படித்தவர்களாக இருக்கிற அந்த பக்தி மார்க்கத்திலே தொடர்புடைய விருப்பமுடைய அரசிகளையே அந்த கோயில்களை பராமரிக்கிற பணியை எல்லாம் அரசர்கள் வழங்கி இருக்கிறார்கள். எங்கள் ஊருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்திலே கோனேரி ராஜபுரம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. இந்த கோனேரி ராஜபுரத்துல கோன் அரசன் ஏரி ராஜபுரம் அரசனே தங்கி இருந்து அந்த கோயில்களை கட்டிய ஊர் கோனேரி ராஜபுரம் என்பதனால அங்க ஒரு பெரிய அக்ரஹாரம் இருக்கும். அங்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அது ஒரு பெரிய ஊர். அந்த ஊருக்கு நான் நேரடியா போயிருக்கிறேன். அதில் ஒரு செய்தி, ஒரு வரலாற்று ஆய்வறிஞர், அவர் இலங்கையை சார்ந்தவர், அவர் குறிப்பிடுகிறார். கோனேரி ராஜபுரத்தோட குறிப்பை அந்த அம்மா எழுதுறாங்க. கோனேரி ராஜபுரத்துடைய மூலவர் லிங்கத்துக்கு கீழே, சிவன் கோயிலோட லிங்கத்துக்கு கீழே இருக்கிறது அரிஞ்சய சோழனுடைய சாம்பல் என்று எழுதுகிறாங்க. இந்த பள்ளிப்படை கோயில்கள் என்பது இப்படித்தான் அரசர்கள் புதைக்கப்பட்டதாகவோ அல்லது அவர்கள் எரித்த சாம்பலை வைத்ததாகவோ அந்த கோயில்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பின்னர் அவை சிவன் கோயில்களாக பெருந்தெய்வ வழிபாட்டின்படி உள்ளிழுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். முதலாம் ஆதித்தனின் பள்ளிப்படை கோயில் ஆதிச்சேஸ்வரம் என்றும், அரிஞ்சய சோழனின் பள்ளிப்படை கோயில் அரிஞ்சிகை ஈஸ்வரம் என்றும் வழங்கப்பட்டன. முடிசூடி ஆண்ட எல்லா அரசர்களுக்குமே பள்ளிப்படை கோயில்கள் எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இன்று அவற்றை முழுமையாக அடையாளம் காண இயலவில்லை. அரசர்களைப் போலவே அரசியருக்கும் சிறு அளவிலேனும் பள்ளிப்படை கோயில்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆண்களின் பள்ளிப்படை சமாதியின் மீது சிவலிங்கத்தின் திருமேனி நாட்டுவது போல பெண்களின் பள்ளிப்படை மீது சிவலிங்க திருமேனி நாட்டுவது வழக்கத்தில் இல்லை. இப்படி பல செய்திகள் நுணுக்கமாக அவர் பதிவு செய்து கொண்டு போகிறார். அவற்றையெல்லாம் சொல்வதற்கான நேரம் குறைவாக இருக்கிறது. வள்ளி என்கிற ஒரு கட்டுரையை குறிப்பிடுகிறார். இந்த வள்ளி என்பது யார் என்று நமக்கு எல்லாம் தெரியும்.
வள்ளியை குறிப்பிடுகிற போதே முருகன் நமக்கு நினைவுக்கு வருவார். முருகு என்று சொன்னால் நமக்கு அழகு என்கிற பொருள் உண்டு. ஆனால் முருகு என்று சொன்னால் அது ஒரு தெய்வத்தினுடைய தெய்வத்தன்மை, அருள்வாக்கு பெறுவதைப் போல ஒரு தெய்வத்தன்மை என்ற ஒரு செய்தியையும் இங்கே பதிவு செய்கிறார். உழக்கு நெல்லுக்கு உழக்கு சல்லை உணர்த்தி விற்கிறது உங்க அண்ணனா எங்க அண்ணனா என்று தெய்வானைக்கும் வள்ளிக்கும் இடையிலே ஒரு உரையாடல் நடந்ததாக சிறு வயதிலே அவர் இந்த தோப்பாவினுடைய பாட்டி சொன்ன கதைகள் வழியாக ஒரு செய்தியை நினைவுபடுத்துகிறார். நான் சிறுவனாக இருந்த பொழுது எங்க பாட்டி இப்படி கதை சொன்னாங்க. ஓழாக்கு நெல்லுக்கு ஓழாக்கு சல்லை உணர்த்தி விற்கிறது. சல்லை என்பது சிறு கருவாடு. ஆக்கு நெல்லுக்கு ஒரு ஆழாக்கு நெல்லுக்கு கருவாடு காய வச்சு விற்கிறது உங்க அண்ணனா எங்க அண்ணனா அப்படின்னு சொல்லி தெய்வானையின் கூட பிறந்தவன் ஓழாக்கு நெல்லுக்கு மாற்றாக ஓழாக்கு சல்லை கருவாடு விற்ற கடற்கரைக்காரன் என்று தெரிகிறது என்று ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். பூனை குத்தி விருந்து வைப்பான் பூனை குறவன் உங்கள் அண்ணன் என்று வள்ளியை குறிப்பிடுவதாக தெய்வானையின் கூற்றாக இந்த பாட்டலை முன்வைக்கிறார். காட்டுக்குறவர், கறிவேப்பிலை குறவர், காப்பு மாற்றி. இந்த காப்பு மாற்றி என்கிற சொல் தான் கேப் மாறி என்று மாறி இருக்கிறது என்பது அந்த அடைப்பு குறிப்பிலே தருகிறார். இன்று நாம் வழக்கத்திலே இவன் பெரிய கேப் மாறி பயலா இருப்பான் போல இருக்கு என்று சொல்கிறார்களே, அந்த கேப் மாறி என்கிற வசவு சொல் எங்கிருந்து வந்தது என்று அவர் பதிவு செய்கிறார். பூனை குத்தி குறவர் என்ற குறவர்களிலேயே பல பிரிவுகள் உண்டு. காட்டுக்குறவர்களில் ஒரு பகுதியினர் காட்டுப்பூனையினை கொன்று உண்ணும் வழக்கமுடையவர்கள். பெண் கொண்ட மருமகனுக்கு பூனைக்கறி படைக்கும் இழிந்த குடி வள்ளியின் குடி புறக்குடி என்று தெய்வானையின் தாக்குதல் கருத்தாக அதை பதிவு செய்திருக்கிறது என்று ஒரு நாட்டார் வழக்காட்சியல் செய்தியை எடுத்து இந்த கட்டுரைக்கு அவர் முன்வைக்கிறார். அதாவது அந்த வள்ளி யார் என்கிற செய்தியை முன்வைக்கிற பொழுது அந்த வள்ளி தெய்வானை என்கிற கோட்பாட்டுல வள்ளி என்பது வெப்பமண்டலத்தில் வளரும் கொடிகளில் ஒன்று. மலைப்பகுதியில வளரக்கூடிய ஒரு கொடிகளுடைய பேர் தான் வள்ளி. இதன் பயிரியல் பெயர், அதாவது பொட்டானிக்கல் நேம் ஐபோமியா பட்டாட்டஸ் என்பதாகும். மக்கள் வழக்கில் இது வள்ளிக்கொடி என்றும் சர்க்கரை வள்ளிக்கொடி என்றும் அழைக்கப்படும். சர்க்கரை வள்ளியின் உருண்டை இனிப்பான கிழங்கு எளிய மக்களின் உணவாகும். இதிலே வெள்ளை மஞ்சள் நிறத்தில் 2 வகை மலையடிவாரங்களில் பயிராகும். இக்கிழங்கினை தென் மாவட்டங்களில் சீனிக்கிழங்கு என்றும் கூறுவார்கள். இப்ப வள்ளி என்கிற பெயர் குறிஞ்சி நிலத்திலே பலரக்கூடிய ஒரு கொடியின் பெயர். அதிலுடைய ஒரு வகைதான் சக்கரவள்ளி என்றும் சொல்கிறார்கள். சர்க்கரை என்கிற இனிப்பு என்கிற சொல், அதற்கு ஒரு செய்தி சொல்லலாம். சர்க்கரை என்கிற சொல் எப்படி வந்தது என்று சொன்னால், அது வட்ட வடிவமாக இருப்பதால் சர்க்கரையை கிராமப்புறங்களிலே அந்த காய்ச்சிய பாகில் இருந்து சூடாக இருக்கிற பொழுது கையால் அள்ளி அந்த பாகினை உருட்டி உருண்டையாக மாற்றுவார்கள். அது சக்கர வடிவமாக இருக்கும். கேரளத்திலே சக்கப்பழம் என்று ஒரு பழம் உண்டு. சக்க என்றால் வட்டம் என்று பொருள். அது வட்டமான பாத்திரத்திலே கொட்டி வைத்திருந்து அந்த சாறை காய்ச்சி அது பாகாக்கி அது உருண்டையாக்கி, அதனால் தான் அது சர்க்கரை. அப்படியே இருப்பதனால்தான் அது சக்கரம். கேரளத்தில் இருக்கிற சக்கப்பழம் தான் பலாப்பழம். அதுதான் ஆங்கிலத்திலே ஜாக் ஃப்ரூட்டாக இருக்கிறது. சக்கை உருண்டு போய் ஜாக்காக மாறி ஜாக் ஃப்ரூட் ஆகி இன்று பலாப்பழத்திலே பெயர் ஜாக் ஃப்ரூட் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. அதுக்கு சக்கை என்பதுதான். அந்த சக்கரவள்ளி என்கிறதும் சக்கை என்பதும் சக்கரம் என்பதும் வட்டத்தை உருண்டையை குறிப்பிடுகிற ஒரு சொல்லாகும் தமிழிலே. உருண்டையான இனிப்பான கிழங்குக்கு மக்களின் உணவாக சக்கரவள்ளி இருக்கிறது என்ற செய்தியை பதிவு செய்கிறார். அதே போல முருகு மெய்ப்பட்ட புலைத்தி என்ற சங்க இலக்கிய வரிகளிலிருந்து புலைத்தி என்பது துணி வெளுக்கும் தொழிலுடைய பெண் மீது தெய்வ ஆற்றலாக முருகு இறங்கும் என்பது தெரிகிறது. முருகனாக வளர்ச்சி பெற்ற போது முருகு என்கிற ஒரு தெய்வ ஆற்றல், முருகன் என்கிற ஒரு தலைவனாக, ஒரு குடியின் தலைவனாக, ஒரு தெய்வ வழிபாடாக அவன் வெளிப்படுகிற பொழுது அது என்ன சொல்ற, முருகனாக வளர்ச்சி பெற்ற போது வள்ளி அவன் மனைவியாக்கப்பட்டாள். சிலப்பதிகாரமே முதலில் அவளை குறமகள் என்று தெளிவாக குறிப்பிட்டு அவளை குறவர்கள் தம் குலமகள் என்று கொண்டாடுவதையும் குறிப்பிடுகின்றது. பின்னர் பக்தி இயக்கத்தின் எழுச்சியின் போது சிவனுக்கு மகனான முருகன் மாற்றப்பட்ட போது திருநாவுக்கரசர் மட்டும் முருகனின் மனைவி வள்ளி என்ற கதையினை ஏற்றுக்கொள்கிறார்.
என்கிற செய்தியை பதிவு பண்றார். அதாவது புறவி தோல் வணந்த குமரவேல் அப்படிங்கிற அடியின் வழியாக அவருடைய பதிவை முன்வைக்கிறார். இதுல சரியாக ஒரு கடைசியில ஒரு செய்தி வைக்கிறார். பெருஞ்சமய நெறிக்குள் வந்து சேர்ந்த பின் சண்முகம், கார்த்திகேயன், சுப்பிரமணியன் ஆகிய பெயர்களால் முருகன் அழைக்கப்படுகிறான். பார்ப்பனிய மேலாண்மைக்கு உட்பட்ட முருகனுக்கு இந்திரன் மகள் தெய்வானை மற்றொரு மனைவியாக்கப்படுகிறாள். இக்காலகட்டத்தில் முருகன் தன் ஊர்தியாகிய மயிலையும் ஆட்டுக்கிடாயையும் கொடியாக சேவலையும் கொண்டிருக்கிறான். இதுல ஒரு செய்தி நாம் சொல்ல வேண்டும். அந்த கார்த்திகேயன், சண்முகம் இதெல்லாம் சமஸ்கிருத பெயர்கள். அதிலே சுப்பிரமணியன் என்கிற சொல்லுக்கு சு என்றால் நல்ல என்று பொருள். சுப்பிராமணியன் என்றால் பார்ப்பானுக்கு நல்லது செய்பவன் என்றுதான் பொருள். சுப்பிரமணியன் என்று சொன்னால் பார்ப்பனர்களுக்கு நல்லது செய்பவன் என்கிற பொருளில்தான் அந்த சுப்பிரமணியன் என்ற பெயரை வழங்குகிறது. இப்படி கிபி 9ஆம் நூற்றாண்டு அளவில் தமிழ்நாட்டில் உருவான குடைவரை கோயில்களிலும் முருகன் 2 மனைவியரோடு காட்சியளிக்கிறான். 2 மனைவியரையும் அடையாளம் காணும் வகையில் இச்சிலைகளில் தெய்வானை மார்பு கட்சி அணிந்த பெண்ணாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளார். அவ கொஞ்சம் கல்ச்சரா இருக்கலாம், அவ மார்பு கட்சி அணிஞ்சிருக்கிறா. வள்ளிக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால 2 மனைவி, இவள் யார் என்பதை அவர்கள் அணியப்படுத்துகிறார்கள். அதை மரபு வழியாக காட்டுகிறார். தமிழில் நாட்டார் பாடல்கள் காதல் இணையாக பேசப்படுபவர்கள் எப்பொழுதுமே வள்ளியும் முருகனை வேளரும் தான். சில பாடல்களில் வேளவர் என்ற பெயர் சுப்பையா என்பதாக காணப்படுகிறது. சுப்பையன், ஐயன் என்றால் தலைவன், சுப்பையன் என்றால் நல்ல தலைவன் என்று. சுப்பையன் என்றால் நல்ல தலைவன், அவ்வளவுதான். சுப்பையன், சுப்பையா என்பதாக காணப்படுகிறது. தமிழ் நாட்டார் மரபில் லட்சிய காதலர்களாக இவர்களே உருவகப்படுத்தப்படுகிறார்கள் என்று வள்ளியையும் முருகனையும் வழியாக பல்வேறு குமரகுருபர் பாடல், பாரதியினுடைய வள்ளியை கண்டு சொக்கி மரமென நின்றனை தென்மலை காட்டிலே கல்லினை யொத்த வலிய மனங்கொண்ட பாதகன் சிங்கன் கண்ணிரண்ட காக்கை கரையிட்ட வேளா என்று பாரதியுடைய பாட்டிலிருந்தும், நாட்டார மரபிலே கால் கொண்ட முருகனுக்கு வள்ளியே துணை என்ற மேற்குறித்த பாடல்கள் உணர்த்துகின்றன. என்னதான் பெருந்தைய வழிபாடு உள்ள வந்தாலும், ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு நடந்தாலும், நம்முடைய பண்பாட்டை நசுக்குவதற்கான பல்வேறு முயற்சிகள் நடந்தாலும் சிலவற்றை மாற்ற முடியவில்லை. மனைவி என்ற வைப்பாட்டியாவது வள்ளியை வைக்க ஆக வேண்டியிருக்கிறது என்கிற செய்தியை இந்த பாட்டின் வழியாக, இந்த நூலின் வழியாக, இந்த கட்டுரையின் வழியாக அவர் நுணுக்கமாக பதிவு செய்கிறார். படிப்பவர்கள் இவையெல்லாம் அதை நுணுக்கமாக அறிந்து கொள்ள முடியும். நான் முழுமையாக சொல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக முன்வைக்கிறேன். அதே போல சித்திரகுப்தன் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை. அதை சித்திரை மாதம் முழுநிலவன்று தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் வீட்டு விழாக்களில் ஒன்று நயினார் நோன்பு அழைக்கப்படும் சித்திரகுப்த நயினார் நோன்பு ஆகும். இந்த நயினார் என்கிற சொல் தமிழில், தெலுங்கில் தான் இந்த நயனார், நாயுடு என்ற சொல்லெல்லாம் வேற்றுமொழி சொல்லாக கருதுவார்கள். அதனுடைய மூலம் நாயன், நாயகன், அதுதான் நயினார் ஆயிற்று. அந்த நயினார் தான் நாயுடு ஆயிற்று, அதுதான் நாயக்கர் ஆயிற்று. இப்படி மொழிகளில், திராவிட மொழிகள் என்று சொல்லப்படுகின்ற தமிழிய மொழிகளில் பல்வேறு திரிபெய்து இருக்கிற அந்த நாயன், நாயகன், நாயக்கர், நாயுடு, நயினார் எல்லாம் ஒரே தலைவன் என்கிற சொல்லில், தலைவன் என்கிற பொருளில் ஆளப்படுகிற பல்வேறு தமிழிய பெயர்கள் அல்லது தமிழிய மொழிகள் என்று நாம சொல்லிவிடலாம். தமிழ்நாட்டில் பரவலாக கொண்டாடப்பட்டாலும் இந்த நோன்பு ஆற்றுப்பாசனம் உள்ள இடங்களில் தான் தவறாமல் கொண்டாடப்படுகிறது. சில செய்திகள் அவர் நுணுக்கமா முன்வைப்பார். ஆற்றுப்பாசனம் நிலவும் இடங்களிலும் தவறாமல் கொண்டாடப்படுகிறது. தமிழ் பேசும் நிலவுடைமை சாதியினராலும் வணிக சாதியினாலும் இந்நோன்பு விரும்ப கடைபிடிக்கப்படுகிறது. சிறு நிலவுடைமை சாதிகளால் 1-2 இடங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. சித்திரை முழுநிலவு நாளில் இரவு முழுவதும் சித்திரகுப்த நயினார் கதையை படிக்கின்றனர். மறுநாள் காலையில் உணவில் அகத்திக்கீரையும் ஒரு சிறு துண்டு எள்ளு பிண்ணாக்கும் சேர்க்க வேண்டும். தாமிரபரணி பாசன பகுதியில் காலை சிற்றின்றியோடு அரிசி அவலும் அகத்திக்கீரையும் எள்ளு பிண்ணாக்கும் சேர்த்துக் கொள்கின்றனர். சித்திரை முழுநிலவு நாளில் இரவு நேரத்தில் சித்திரகுப்த நயினார் கதை படிப்பது வழக்கம் இன்று இல்லை. இப்படி மக்களுடைய வாழ்க்கை முறைகளில், அவர்கள் வாழும் இடங்களில் இருந்து அவர்கள் என்ன வகையான வழிபாட்டு முறையை கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நுணுக்கமாக எடுத்து, எந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எந்த தெய்வத்தை வழிபடுகிறார்கள், என்ன வகையான வழிபாட்டு முறைகளை வைத்திருக்கிறார்கள்,
அதன் வழியாக என்ன பண்பாட்டு எதிர்ப்புணர்வு அவர்களிடம் கடைபிடிக்கப்படுகிற என்கிற செய்தியெல்லாம் நுட்பமாக பதிவு செய்கிறார். சித்திரகுப்தன் எழுத்தால் தென்புல கோன் பொறியொற்றி வைத்த விளச்சினை மாற்றி தூதுவரோடி வெளித்தார். சித்திரகுப்தன் எழுதிய கணக்குப்படி தென்புல கோணாகிய யமன் தாளமுத்திரையிடுகிறார். திருமாலின் அடியவர்களை கண்டால் திருமாலின் தூதுவர்களை யமனின் தூதுவர்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். இதுவே இப்பாடல் வரிகள் உணர்த்தும் பொருளாகும். தமிழ்நாட்டில் நில உடைமை வளர்ச்சி பெற தொடங்கி கிபி 6ஆம் நூற்றாண்டு முதலாக நில அளவு, நிலவரி, நில உடைமை ஆகியவை குறித்த பணிகளை கவனிக்க அரசர்கள் ஒரு பணித்துறையினை உருவாக்கினார்கள். இப்பணித்துறைக்கு பரவு வரி திணைக்களம் என்று பெயர். வரி முறைகளில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கும் ஏடு வரி பொத்தகம் எனப்பட்டது. புத்தகத்திற்கு முன்னால் பொத்தகம் என்கிற பெயர் தான் இருந்தது. இந்த வரியை படிக்கிற போது எனக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது. இப்பணித்துறைக்கு பரவு வரி திணைக்களம். ஈழத்தில் சற்றொப்ப 4 நூற்றாண்டுகள் கால் கொண்டு ஒரு ஆட்சியை நடத்திய தமிழீழ விடுதலை புலிகள் காவல் திணைக்களம், பொறியியல் திணைக்களம் என்றுதான் பெயர் வைத்திருப்பார்கள். அந்த துறைகளுக்கு அவர்கள் வைத்திருந்த பெயர் திணைக்களம் என்றுதான் அவை ஒவ்வொன்றும் முடியும். அப்படி தமிழகத்தில் நில ஆவணங்களை பாதுகாக்கும் பொறுப்பில் பெரும்பாலும் 2 சாதியினரே இருந்துள்ளனர். தமிழகத்தின் தென் பகுதியில் பிள்ளை என்ற சாதி பட்டமுடைய வேளாள சாதியினரின் உட்பிரிவினர்களும், வடபகுதியில் கருணீக முதலியார் என்னும் சாதியினரும் நில ஆவணங்களில் அதிகாரிகளாக இருந்துள்ளனர். அவைதான் கல்வெட்டுகளில் காரணத்தான் என்று குறிப்பிடப்படும் சொல்லே பின்னர் கரணீகராகி கரணம் என்கிற சொல்லாக எல்லாம் மாறியிருக்கிறது என்கிற செய்தியை பதிவு செய்கிறார். அதே போல நாட்டார மரபு சித்திரகுப்தன் கதையை உட்கொண்ட முறையினை பின்வருமாறு விளக்கிக் கொள்ளலாம். வடபுலத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்த சித்திரகுப்த தெய்வம் ஒரு வைதீகமற்ற அவைதீக தெய்வமாகும். வடநாட்டில் பெரு வணிகர்களின் மதமாக விளங்குகின்ற சமணத்தின் தெய்வமாக இது இருக்கலாம். இறப்பினை, அதாவது மரண அச்சத்தை முன்னிறுத்தி அறம் சொல்லும் வழக்கத்தை சமண மதமோ தமிழ்நாட்டில் தோற்றுவித்தது. எனவே மேலோர் மரபில் கணக்கு வழக்கு முறையில் தெய்வமான சித்திரகுப்தன் நாட்டார் மரபில் இறப்பினை முன்னிறுத்தி நியாய கணக்கு பார்க்கும் தெய்வமாக பண்பு மாற்றம் பெற்றிருக்கின்றது. ஒரு சமூகத்தில் வேறொரு தெய்வமாக இருப்பது இன்னொரு சமூகத்தில் எவ்வாறு உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை இது மூலமாக நாம் அணிய முடிகிறது. நயினார் நோன்பு என்ற எண்ணெய் தேய்த்து குளிக்காவிட்டால், அதாவது இறப்பு சடங்கின் போது சித்திரகுப்தனையினார் செக்கிலிட்டு நம்மை ஆட்டுவார் என்ற நம்பிக்கையும் இதன் அடிப்படையிலேயே தோன்றியிருக்க வேண்டும் என்கிற செய்தியை அவர் முன்வைக்கிறார். அதுபோல சமண கோயில் என்கிற ஒரு கட்டுரை, வரலாறு நடிகளும் நிரம்பி கிடக்கின்றன, ஆனால் இதுவே வரலாறு என்று கருதப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இப்பொழுது மறுபரிசீலனைக்கு உட்பட்டுகின்றன. ஏன்னா வரலாறு என்பது மக்களால் எழுதப்படவில்லை, யாரோ ஒருவரால் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையானவற்றை எழுதியிருக்கிறார்கள். அரசர்களின் கதைகளை எழுதியிருக்கிறார்கள், கடவுளின் கதைகளை எழுதியிருக்கிறார்கள். சாமானியர்களின் கதைகள் வரலாறாக எழுதப்படவே இல்லை. வரலாறு என்பது வந்த வழியை எழுதுவது. வரல் ஆறு என்பது வழி, வரலாறு என்பது வந்த வழியை எழுதுவது. ஆனால் வந்த வழி என்பது அரசர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் உரியதாகவே என்றென்றும் இருந்திருக்கிறது. அவர்கள்தான் படித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். படிப்பு அவர்களுக்கு உரியதாகவே ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே எளிய மக்களின் வரலாறு என்பது ஒரு நாளும் பதிவு செய்யப்படாமலே இருந்திருக்கிறது. இன்று நடக்கக்கூடிய பல்வேறு பரிணாம வளர்ச்சியில் இந்த சமண கோயில்களுடைய எச்சங்களாக நமக்கு கிடைப்பவை பள்ளிகள். கல்வி சங்க இலக்கிய காலத்தில் 45 - 50 பெண்பார் புலவர்களை கொண்டிருந்த தொற்றப்ப 450 புலவர்கள் பாடியிருக்கிற சங்க பாடல்களில் 45க்கு மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்கள். கீழடியில் கிடைக்கக்கூடிய பானை கீறல்களில் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே பானை கேடுகளில் பானையை செய்த குயவர்கள் தங்கள் பெயரை எழுதியிருக்கிறார்கள், அல்லது பானைக்கு வாங்குபவர்களுடைய பெயர்களை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் எளிய மக்களுக்கான கல்வி உரியதாக இருந்திருக்கிறது. கடந்த 2000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக இந்த ஒட்டுமொத்த சமூகம் மாற்றப்பட்டு இருக்கிறது.
அவற்றிற்கு எதிரான ஒரு பண்பாட்டு எழுச்சியை தமிழ்நிலத்தில் பாய்ச்சியவர்களாக சமணர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பல்வேறு எச்சங்களை நாம் தமிழ்நாடு முழுவதும் பார்க்கிறோம். அவற்றினுடைய எச்சமாக இன்று இருக்கப்படுகிற பள்ளிக்கூடம், பள்ளி கல்வித்துறை, பள்ளி என்கிற சொல்லெல்லாம் சமண சொல். பள்ளி என்பது உறங்குகின்ற இடம். அவர்கள் உறங்கிய இடத்திலேயே பாடம் சொல்லி கொடுத்தார்கள் எளிய மக்களுக்கு, சேரிவாழ் மக்களுக்கு. அதனால்தான் அதுக்கு பள்ளி கூடமாக மாறியது. அதற்கு முன்னால் ஒரு பெயர் இருந்திருக்க வேண்டும் பள்ளிக்கூடங்களுக்கு. அது சாலை என்று பெயர். ஒரே பள்ளியில் படித்தவர்களை குறிப்பிடுகிற போது ஒரு சாலை மாணாக்கர் என்று குறிப்பிடுவார்கள். இன்றும் ஆரம்ப பாடசாலை என்று பல நூறாண்டுகளை கடந்த பள்ளிகளில் பெயர் பலகைகளை நீங்கள் பார்க்க முடியும். பள்ளி என்கிற வழியாக எளிய மக்களுக்கான கல்வியையும் ஒரு சமத்துவத்தையும் அங்கே நிலவிய ஒரு சனாதன கருத்துக்கு எதிரான ஒரு பண்பாட்டு எழுச்சியையும் சமணமும் பௌத்தமும் தமிழ்நிலத்தில் கோலோச்சிய போது செய்தது. அவை சமண இலக்கியங்கள் தான் இந்த தமிழ்நாட்டிலே அற இலக்கியங்களாக பௌத்த இலக்கியங்களும் சமண இலக்கியங்களும் தான் கால்கோளின. ஆனால் பக்தி இலக்கியம் அவர்கள் வலுப்பெற்ற பொழுது அவர்கள் எல்லாம் அழித்தொழிப்பு செய்யப்பட்டார்கள். அதனால் அவர்கள் பயன்படுத்திய அந்த கற்படுக்கைகளும் அவர்கள் பயன்படுத்திய அந்த இலக்கியங்களும் அறநெறி நூல்களும் தமிழில் இன்று நமக்கு கிடைக்கிறது எச்சங்களாகத்தான் நமக்கு கிடைக்கின்றன என்பதை சொல்லி, இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. மிக சுருக்கமாக நண்பர்கள் பேச வேண்டியிருப்பதால் நான் ஒரே பாய்ச்சலில் மரபு மீறலும் சாதிய சமய அரசியல் பின்னணியும் என்ற ஒரு கட்டுரை, மிக முக்கியமான ஒரு கட்டுரை, அதை அனைவருமே படிக்க வேண்டிய கட்டுரை. மரபு வழிபட்ட தமிழ் சமூகம் சாதிய அடுக்குகளால் ஆனது. சாதிகளை மீறிய தனிநபர் என்று மரபு வழி சமூகத்தில் யாரும் இல்லை. உண்மையான ஒரு செய்தி. யார் ஒருவர் இருக்கு என்றாலும் இல்லை என்றாலும் அவருக்கு பின்னாலே ஒரு சாதியை ஒட்டி கொண்டிருக்கிறது. அதை போல எனவே சமூகம் ஆக்கிய எல்லா நிறுவனங்களிலும் கருத்தியல்களிலும் சாதியும் அவற்றின் அடையாளங்களும் எல்லைகளும் கவனமாக பொதிந்து வைக்கப்பட்டுள்ளன. நிலமானிய சமூக அமைப்பில் உற்பத்தி தளங்களும் காலமும் வெளியும் சாதிய படிநிலை வரிசைக்கு ஏற்பவே பங்கிடப்பட்டன. சமூகத்தின் அடித்தள மக்களின் ஆன்மீக தளத்திலும் சாதி படிநிலை மரபுகள் கடுமையாக விதிக்கப்பட்டன. மரபுகள் மீறப்படும் பொழுது மீற முயன்றவர்கள் நேரடி வன்முறைக்கு ஆளானார்கள். உதாரணம் நந்தன் கதை அதற்கு சான்று என்று சொல்கிறார். ஒரு சாதிக்கும் இதுதான் நிலை என்று இருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் மாறுகிற பொழுது அது சமூக ஒழுங்குக்கு எதிரானது. அதாவது சட்டம் ஒழுங்குக்கு எதிரானது என்பதை தாண்டி சமூக படிநிலை ஒழுங்குக்கு எதிரானது என்று ஒரு செய்தியை அதற்கு எதிர்ந்த ஒரு சான்றாக நந்தனுடைய கதையை சொல்கிறார். நான் 2000 ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிதம்பரத்திலே பணியாற்றி கொண்டிருந்தேன் ஒரு நிறுவனத்தில். அந்த நிறுவனத்தினுடைய அந்த வைப்பு குடோன் ஒரு 2 கல் தொலைவில், ஒரு 3 கல் தொலைவில் இருக்கும். அந்த சிதம்பரத்துடைய நகரமே உயரமாக இருக்கும். நீங்கள் 4 வீதி இருக்கிற அந்த கோயில் இருக்கிறது, நடராசர் கோயில். அந்த நடராசன் கோயிலுடைய உயரம் அந்த வீராணம் கரையினுடைய உயரமும் ஒன்று என்று சொல்வார்கள். அந்த நகரமே நீருக்குள் மூழ்கினாலும் சிதம்பரம் கோயில் மூழ்காது, அப்படி உயரமான பகுதியாக இருக்கும். அந்த சிதம்பரத்தினுடைய கிழக்கரதை வீதியும் தெற்கரதை வீதியும் சேர்ந்து சந்திக்கிற அந்த தென்கிழக்கு மூலையில் சாலை பேருந்து நிலையத்துக்கு செல்கிற இடத்திற்கு படித்துறை இறக்கம் என்று பெயர். அங்க படித்துறையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா கொள்ளிடம் அது வழியாக ஓடியதாக ஒரு செய்தி சொல்வார்கள். ஆனால் பள்ளமாக இருக்கும். படித்துறை இறக்கம் என்று அந்த இடத்துக்கு இந்த அளவுக்கு பெயர் உண்டு. நான் எதுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அந்த சிதம்பரம் கோயில் சுற்றி மேற்கு நோக்கி நகர்ந்தால் 1 கிலோமீட்டர் போனா அங்க தெருவில் இருந்து அது கீழே இறங்கி அந்த வயல் பகுதிக்கு போய் அந்த குடோன், கேஸ் ஏஜென்சி அதோட குடோன் இருக்கும். அந்த தெருவில் அங்க ஒரு பாதாள சாக்கடை உடைபட்டுச்சுன்னா அந்த சாக்கடை வழிஞ்சு வர்ற நீர் அந்த சாதி படிநிலையை அங்க பார்க்க முடியும். நான் பார்த்தேன், நான் வியந்து போனேன். அங்கே மேலே நகரம் இருக்கிறது, அடுத்தது சைவ வேளாளர்கள் இருக்கிறார்கள், அடுத்தது வேளாள மரபு இருக்கிறது, அடுத்தது வன்னியர் தெரு இருக்கிறது, அதற்கு அடுத்தது இடைப்பட்ட சாதியினர்கள், அதற்கு பிற்பாடு தாழ்த்தப்பட்டவர் இருக்கிறார்கள். இங்கே ஒரு தெருவில் உடையிற சாக்கடை
கடைசியில் இருக்கிற தெருவின் வாசலில் போய் நுழைவதாக அந்த படிநிலை இருக்கிறது. நானே அதை பார்த்திருக்கிறேன். என்ன இது இப்படி ஓடி வருது, இந்த தெரு கடைசி தெருவுக்கு ஓடி வருது, அப்படியான ஒரு படிநிலை இருக்கிறது. இது காலங்காலமாக பேணி காக்கப்பட்டிருக்கிற சாதிய அடக்குமுறையின் அடையாளங்களாக, எச்சங்களாக இன்றும் நம் மண்ணிலே நிலவி கொண்டிருக்கிறது. பெருந்தெய்வமோ நாட்டார் தெய்வமோ திருவிழா நாட்களில் சுற்றி வரக்கூடிய நிலப்பகுதியே அத்தெய்வத்தின் அருளாட்சி எல்லையாகும். ஒடுக்கப்பட்ட மக்களின் குடியிருப்புகள் பெருவாரியான மக்கள் வணங்கும் தெய்வங்களின் அருளாட்சி எல்லையில் இருந்து வெளியே தள்ளப்பட்டுள்ளன. எனவே தெருவில் வலம் வரும் தெய்வங்கள் இம்மக்களின் குடியிருப்பு பகுதிக்கு வருவதில்லை. தங்கள் வாழ்விடத்தருகில் மாலை அணிவித்தோ, சூடம் ஏற்றியோ, பொங்கலிட்டோ, தேங்காய் உடைத்தோ வழிபடும் வாய்ப்பு இம்மக்களுக்கு இயல்பாகவே மறுக்கப்பட்டுள்ளது. ஆனால் மேல் சாதி தெய்வங்களின் அருள் வரம்புக்கு விளக்கப்பட்ட மக்கள் அவற்றின் அதிகார வரம்புக்கு மட்டும் உட்படுத்தப்பட்டனர் அப்படிங்கிற செய்திய நுட்பமா பதிவு செய்கிறார். குடந்தையிலிருந்து வரக்கூடிய ஒரு கவிஞர் எழுதுவார், எத்தனை பேர் கூடி இழுத்தென்ன இன்னும் தெருவுக்குள் சேரிக்குள் வரவில்லை தேர் என்று ஒரு நூல். அந்த நூலின் தலைப்பே அதுதான், எத்தனை கோடி பேர் கூடி இழுத்தும் இன்னும் சேரிக்குள் வரவில்லை தேர் என்பது அவருடைய கவிதை. எனவே எவ்வாறு இந்த சாதிய சமூகமாக இருக்கிறது என்பது மரபு மீறலும் சாதிய சமய அரசியல் பின்னணி என்கிற கட்டுரையை அவர் குறிப்பிடுகிறார். நகர்ப்புற வாழ்க்கையும் சாதிய அடையாளமும் தேவையற்றதுமான சூழ்நிலை உருவாக்குகின்ற போது ஒடுக்குகின்ற சாதியினர் பின்வாங்கி போவதற்கும் ஓர் எடுத்துக்காட்டு கிடைத்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் ஒரு ஊரில் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் செம்மார் சாதியினர் கடந்த 4-5 ஆண்டுகளாக தங்கள் கோயில் திருவிழா நடத்துவதற்கு முன்னர் ஊருக்குள் மற்ற சாதியரை போலவே ஊரில் உள்ள பெரியம்மன் கோயிலில் சென்று திருநீற்றை எடுத்து வழிபட்டு வருகின்றனர். அந்த பெரியம்மன் கோயில் பூசாரி உட்பட ஒடுக்குமுறை சாதியினர் இந்த நிகழ்ச்சியை கணக்கில் எடுக்கவும் இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சாதி பணி நிலைகள்ல சில இணக்கமான சூழலும் இருக்கிறது, அதை பலரும் பெருசாக சொல்வதில்லை. ஆனால் முரண்கள் மட்டுமே பெரிதாக எடுத்தாளப்படுகிறது என்கிற செய்தியையும் அங்கே அவர் குறிப்பிடுகிறார். இந்த மாற்றத்திற்கான காரணத்தை நாம் சமூக அரசியல் தளத்தில் தான் விளங்கி கொள்ள வேண்டும். 1930களில் தேசிய இயக்கத்தினர் முன்வைத்த கோயில் நுழைவு மரபுகளை மீறுவதாகவோ மோதல்களை எதிர்கொள்ள தயாரான போராட்டமாகவோ அமையவில்லை. மரபுகளை மீறுவதற்கு பதிலாக மரபுகளை மாற்றிக்கொள்ளுமாறு ஆதிக்க சாதியினருக்கு விடப்பட்டு வேண்டுகோளாகவே அது அமைந்தது. அதாவது அந்த முரண்களை நீங்க விட்டு விடுங்கள் என்று சொல்லவில்லை, நீங்க கொஞ்சமா மாத்தீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதாகவே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பெரியாரியலும் நாட்டார் தெய்வங்களும் என்கிற கட்டுரையோடு அந்த தொகுப்பை அவர் நிறைவு செய்கிறார். இவ்வளவு வேகமாக படிக்கக்கூடியது அல்ல. ஒவ்வொரு பகுதியிலும் அவர் சொல்லுகிற செய்திகள் நுணுக்கமானவை. சமய நல்லிணக்கமும் பெரியாரிய பார்வையில் என்கிற கட்டுரையில் சமயங்கள் அவற்றுக்கு இடையிலான இணக்கங்கள் குறித்து பெரியாரிய பார்வை 20ஆம் நூற்றாண்டு சரக்கன்று அதன் குறு வித்துக்களை வரலாற்றில் சில நூற்றாண்டுகளுக்கு பின் சென்று கூட நம்மால் காண முடியும். 13ஆம் நூற்றாண்டில் பிறந்த தமிழ் சித்த மரபானது வேதம், வேதமொழி, சாதி அமைப்பு, பார்ப்பனர், கோயில் ஆகிய கருத்தியல் நிறுவனங்களையும் உலகியல் நிறுவனங்களையும் மறுத்தது. ஆனால் கடவுளை மறுக்கவில்லை. சித்தர் மரபு என்பது அதுவாகத்தான் இருக்கிறது. நட்டு வைத்த கல்லினை சுத்தி அந்த பாட்டு இருக்கலையே, சித்தர் பாடல்கள் எல்லாம் மிக ரொம்ப மூர்க்கமாக அந்த படிநிலையை எதிர்க்கக்கூடிய பாடலாக இருக்கிறது. சுட்ட சட்டி சுவை அறியுமோ என்கிற அந்த பாடலாக இருக்கட்டும். சுத்தி அரங்கத்தை எத்தனை மணி கொடுக்கணும்? முடிக்க போறோம் நான் முடிச்சிடுறேன். எனவே சமய நல்லிணக்கத்திற்கான கருதுகோள்கள், கருத்துக்கள் பெரியாரிய காலத்தில் மட்டும் தொடங்கியவை அல்ல, அவருக்கு முன்னதாகவே அதற்கான கருத்துக்களை சித்தர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லி, பெரியாரியல் பார்வையில் தன்னுடைய கருத்துக்களை பார்ப்பனர்களின் பிறப்பு வழிபட்ட மேலாண்மையை உணர்த்து வர்ணாசிரம கொள்கை தான் இந்து என்று கற்பிக்கப்படுகிற மதத்தினுடைய உயிர்நாடியாக இருக்கிறது என்கிற செய்தியோடு இந்த கட்டுரை தொகுப்பை தெய்வம் என்பதோர் என்கிற நூலின் வழியாக நம்ம தந்திருக்கிற தோப்பா அவர்களுக்கு நன்றியினை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. மிக சிறப்பான ஒன்று. நிச்சயமாக
இந்த நூல் குறித்து பேசுவது நமக்கு குறைந்தபட்சம் திறனாய்வு செய்வதற்கு 2 மணி நேரமாவது வேண்டும் என்பதை நாங்கள் அறிவோம். என்றாலும் கூட நமக்கான நேரம் என்பது மிக மிக கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியது. அந்த வகையில நினைவூட்டிய பாபு சேசரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. குறிப்பிட்டு அவர்களுக்கு ஐயா திறனாய்வுக்கு வாழ்த்தும் ஐயா அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்து இப்போது அவரையே அதே நேர கட்டுப்பாட்டோடு அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், வாழ்த்துறீங்க. என்ன விஷயம்னா 8:40க்கு அரங்கத்தை கொடுத்துடணுமா? ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம் ஐயா. நம்ம 45க்கு முடிச்சுக்கலாம். நம்ம தலைவர் வந்து ரொம்ப சிறப்பா பேசிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம பேசுறது வாழ்த்துறை தானே, கொடுத்துடலாம். அன்பிற்குரியவர்கள் அனைவரும் இணைந்திருக்கின்ற அன்பு சபையை நான் வணங்கி மகிழ்கிறேன். மிக சிறப்பான ஒரு நூல், எப்பொழுதும் என் நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருக்கின்ற தோப்பா குறித்தான செய்திகள் எந்த இடத்தில் இருந்தாலும் அதை தேடி வாசித்து விடுகின்ற ஒரு ஈர்ப்பை இந்த தெய்வம் என்பதோ என்கின்ற நூல் கொடுத்திருக்கிறது. மிக அற்புதமான ஒரு நூல். திறனாய்வு அல்லது அறிமுகம் அல்லது ஆய்வுரை எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். நுட்பமாக இந்த நூலை அணுகி மிக சிறப்பான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆய்வுரையை தந்திருக்கின்ற என் போற்றுதலுக்குரிய நண்பர் மன்னர் மன்னன் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இதில் இன்னொரு சிறப்பும் இருக்கிறது. இன்று வடலூர் ஜெகன் நான் பல முறை முயற்சி செய்தும் அவர் வரவில்லை. அதனால் அவருடைய நேரத்தையும் நான் எடுத்துக்கொள்ளலாம் என்றே கருதுகிறேன். இப்படியெல்லாம் பேசினாதான் உண்டு, இல்லைன்னா இவங்க எங்க தரப்போறாங்க என்ன? அதே போன்று தளம் அமைத்து தந்திருக்கின்ற சான்றோர் தளத்திற்கும் அதனுடைய நிறுவன தலைவர் பீட்டர் ராஜன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்வை குழந்தை போல் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற குழந்தை வெற்றி நிலவன், குழந்தைன்னா அன்போடுன்னு சொல்ல வரேன், மகிழ்ச்சியோடு, அவருக்கும் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பின் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பொதுவாகவே என்னை இது பெருமைக்காக சொல்ல, பேசினா உங்களை பேசிக்கிட்டே இருக்கலாம் போல ஒரு ஈர்ப்பை நீங்கள் தந்து விடுகிறீர்கள் என்று பொதுவாக நட்பு வட்டாரத்தில் சொல்வார்கள். இதிலும் குறிப்பாக பெண் தோழமைகள் சொல்வார்கள். அப்படி சொல்லுகின்ற ஒருவன் இன்னொருவர் பால் இழுக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அது 2 எழுத்தாளர்கள். ஒன்று பேரறிவு ஆசான் பெரியார் அவர்களாலும், அதன் பிறகு கடந்த ஒரு 10 வருடங்களாக தான் நான் தோப்பாவை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் வியந்து பார்த்த ஒரு எழுத்தாளர் என்றால் தோப்பா அவர்கள்தான். ஏன் நான் வியந்து பார்த்த ஒரு எழுத்தாளர் என்று நான் போற்றுகின்றேன் என்றால், என்னுடைய நடைமுறை வாழ்க்கையை மடைமாற்றிய பெருமை தோப்பாவுக்குத்தான் இருக்கிறது. சந்தனப்புட்டெல்லாம் வெளியே போவே மாட்டேன். கடவுள்னா யாரு, தெய்வம்னா யாரு, இறைவன்னா யாருன்ற விளக்கம் எனக்கு தெரியாத பொழுது, திக்கற்று நின்ற பொழுது எனக்கு விளக்கம் கொடுத்து என்னை தெளிய வைத்தவர் தோப்பா. இன்று பல மேடைகளில் பெரிய அறிஞர்களுக்கு கூட கடவுள் என்பவருக்கும் தெய்வம் என்பவருக்கும் இறைவன் என்பவருக்குமான விளக்கம் தெரியாமல் என்னிடம் விளக்கம் கேட்கும்போது தெளிவாக என்னால் விளக்கம் கொடுக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் தோப்பா அவர்கள். உங்கள் வீட்டில் திருக்குறள் எப்படி இருக்கிறதோ, பல மேடைகளில் நான் சொல்லி இருக்கிறேன், உங்கள் வீட்டில் எப்படி திருக்குறள் இருக்கிறதோ அதே போன்று தோப்பாவினுடைய நூல்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக இன்று மன்னர் மன்னன் அவர்கள் எடுத்துக்கொண்டு பேசிய, அறிமுகம் செய்த, ஆய்வு செய்த இந்த நூல் நிச்சயமாக இருக்க வேண்டும். இருப்பது மட்டுமல்ல, நீங்கள் வாசிக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் வாசிக்க வேண்டும். அதுதான் இதில் மிக முக்கியம். நீங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பூஜை அறையில் இருக்கின்ற உங்கள் தெய்வங்களுக்கும் கடவுளர்களுக்கும், தெய்வங்கள் எங்க வச்சிருக்கீங்க, கடவுளர்களுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை பெரியார் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். ஏனென்றால் பெரியார் கடவுளுக்கு எதிரானவராக சித்தரிக்கப்பட்டு விட்டார். அதனால் பெரியார் நூல்ல வாசிக்காதீங்க, நீங்க வாசிக்க மாட்டீங்க சொன்னாலும். ஆனால் தோப்பாவை வாசியுங்கள். தோப்பா நடுநிலையாக இருந்து உங்களுக்கு சிறப்பான செய்திகளை தருவார். இந்த வாழ்த்துறையில் நான் சொல்ல போவது சில செய்திகளை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். மன்னர் மன்னன் பேசியது பிறகு நான் என்ன பேசினாலும் அது எடுபடாது என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான்
அந்த நூலில் இருக்கின்ற தலைப்புகளை முதலில் வாசிக்கிறேன். பிறகு அந்த நூல் குறித்தான சில தகவல்களை சொல்லிவிட்டு நான் இடம் சாரலாம், என்னுடைய வாழ்த்துறை முடித்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன். இந்த நூலில் முன்னுரையாக என் போற்றுதலுக்குரிய தோழமை அண்ணன் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் வாழ்த்துறை அணிந்துரை கொடுத்திருக்கிறார்கள். எண்ணுரையில் தோப்பா அவர்கள் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். இதில் 16 கட்டுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 16 கட்டுரைகளும் முத்து போன்ற, வைரம் போன்ற முக்கியமான கட்டுரைகள். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், வெறும் 80 அல்ல 60 பக்கங்களே உடைய இந்த நூலை நீங்கள் ஒரு முறையாவது, குறிப்பாக பெண்கள், வாசித்தே தீர வேண்டும் என்பது என்னுடைய கட்டளையாகவே தருகிறேன். இந்த நூல் எங்கு கிடைக்கிறது என்றால் காலச்சோடு பதிப்பகத்தில் இந்த நூல் கிடைக்கிறது. அதிகமாக இருக்காது, எனக்கு தெரிந்தவரை 100 to 120 ரூபாய் தான் இருக்கும். தயவு செய்து இதை வாசியுங்கள். நீங்கள் வாசிக்க பிரியப்பட்டால் என்னிடம் இதனுடைய PDF காப்பி இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பொருளடக்கத்தில் 16 கட்டுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தாய் தெய்வம், பழையனூர் நீலி கதை, உலகம்மன், வள்ளி, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பு. சித்திரகுப்தன், ஒரு சமண கோயில், ஏழாவது தலைப்பு தமிழக ஆன்மீக வரலாற்றில் வள்ளலார். ஒரு ஆன்மீகம் குறித்தும், ஆன்மீகம் குறித்தான வரலாறு குறித்தும், அதில் இருக்கின்ற மிக நுட்பமான செயல்பாடுகள், அறிவு குறித்தும் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்றால் மிக சிறிய அளவே இருக்கின்ற இந்த நூலை நீங்கள் வாசியுங்கள். மன்னன் அவர்களுடைய உரையை தொட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு சொற்றொடரும், ஒவ்வொரு வாக்கியமும், ஒவ்வொரு பத்தியும், ஒவ்வொரு பக்கமும் அளந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அத்தனையும் உங்கள் தேடல்களை, உங்கள் அறிவை விரிய செய்யும். 8வது கட்டுரை ஆழ்வார் பாடலும் கண்ணன் பாட்டும். 9வது பண்பாட்டு கலப்பு. 10வது சடங்கில் தலைமையும் சமூக அதிகாரமும். 11வது தலைப்பு மரபும் மீறலும் சாதி சமய அரசியல் பின்னணி. 12வது தலைப்பு பெரியாரியலும் நாட்டார் தெய்வங்களும். 13வது தலைப்பு இந்திய தேசிய உருவாக்கத்தில் பார்ப்பனியத்தின் பங்கு. 14வது தலைப்பு பேராசிரியர் கா. சிவத்தம்பியின் பக்தி இலக்கிய ஆய்வுகள். 15வது தலைப்பு சமய நல்லிணக்கம் பெரியாரிய பார்வையில். 16வது தலைப்பு வரலாற்று நோக்கில் முருக வழிபாடு. ஒவ்வொன்றும் மிக முக்கியமான ஒரு தகவல் பெட்டகங்கள் என்று சொல்வேன். ஒவ்வொன்றும் இந்த 16 தலைப்புகளில் அவர் கொடுத்திருக்கின்ற கட்டுரைகள் வெறும் 60 பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது, அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 16 தலைப்பிற்கு 60/16 போடுங்க. 10 போட்டா கூட 10 பக்கம் இல்ல, 10 போட்டா கூட 10 பக்கம் வரணும். அப்படி கூட வரல, அதைவிட குறைவான பக்கங்கள். ஆனால் மிக செழுமையான செறிவான கருத்துக்களை தாங்கி நிற்கிறது ஒவ்வொரு கட்டுரையும். என் அன்பு தோழமைகளே, மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன், இந்த தொகுப்பை, இந்த படைப்பை, இந்த கட்டுரைகளை நீங்கள் வாசித்தே தீர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கடவுள்களை வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தெய்வங்களை வழிபடவில்லை, கடவுள்களை வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கடவுள் யார், தெய்வம் யார் என்கின்ற புரிதலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் வழிபாட்டு முறைகளில் இன்னும் புரிதலோடு நீங்கள் வழிபாட்டு முறையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், எப்பொழுதெல்லாம் நீங்கள் யார் தெய்வம் யார் கடவுள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த கட்டுரைகள் உங்களுக்கு துணை நிற்கும். இவை வெறும் கற்பனையால் எழுதப்பட்டவை அல்ல என்பதனை இது வலியுறுத்தும். கள ஆய்வு செய்து எழுதப்பட்ட கட்டுரைகள். கள ஆய்வு என்றால் என்ன? என் அன்பு தோழமை மன்னன் அவர்கள் சொன்னது போல, ஒரு இறுதி சடங்கில் ஒரு சடங்கு, அந்த சடங்குக்குள்ளாக ஒரு சடங்கு நடக்கிறது. ஒரு இறுதி சடங்கு, கணவன் இறந்து விட்டான், மனைவி அமங்கலமாக்கப்பட்டு அமர்ந்திருக்கிறாள், சுற்றார் சூழ எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் கணவன் இறந்ததற்கான சடங்கு தானே நடக்க வேண்டும். அந்த இடத்தில் அதற்குள்ளாக ஒரு சடங்கு நடக்கிறது. அதை குறித்து தான் அவர் விரிவாக சொன்னார். ஒரு தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் மண் சார்ந்த மக்கள் ஆன்மீகத்திலும் அதிலும் அறிவோடு இருந்தார்கள் என்பதற்கு இதைவிட என்ன எடுத்துக்காட்டு சொல்ல முடியும்?
3 மாதத்தில் ஒரு கர்ப்பிணியாக்கப்பட்ட பெண் அவள் இன்னும் ஒரு 7 மாதம் கழித்து குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவளை எத்தனை தூரம் அவதூறு பேசும். ஒழுங்கா கூட இருந்து குடும்பம் நடத்தி குழந்தையை பெற்றுக்கிட்டாலுமே கணவனே தப்பா பேசுறான், மாமியாரி தப்பா பேசுவா. கணவனை இழந்த பிறகு 3 மாதங்கள் கர்ப்பமாக இருப்பதை சொல்லவில்லை என்றால் பிறகு 7 மாதம் கழித்து கொஞ்சம் தள்ளி நாள் தள்ளி போய் ஒரு 8வது மாதம் அவளுக்கு குழந்தை பிறகுன்னு வைப்பங்க. கணவன் செத்து ஆச்சுப்பா ஒரு வருஷம், 8 மாசம்லாம் கணக்கு போட மாட்டான். 10 மாசம் ஆச்சு, இவன் எப்படி குழந்தை பெற்றுக்கிட்டானே தெரியல. வரும் இல்லையா? அந்த பெண் எத்தனை தூரம் நல்லவளாக இருந்தாலும் இந்த சமூகம் அவளை தூற்றும் என்பதற்காக அந்த சடங்கை வைத்திருக்கு. எத்தனை உன்னதமான சடங்கு. ஒவ்வொரு பூவை போடும் பொழுதும் ஒவ்வொரு மாதம் அவள் இருக்கிறாள் என்பதனை சொல்லுகின்ற சடங்கு. அதுதான் அந்த நூலை வாசியுங்கள் என்று சொல்லுகிறேன். வரலாற்று ஆய்வுகளின் மூலமாக வெறும் நீங்கள் வழிபடுகின்ற தெய்வத்தை முன்னிலைப்படுத்தியே இந்த இந்திய சமூகம் பலரை பின்தள்ளி வைத்திருக்கிறது, பலரை பின்தங்க வைத்திருக்கிறது, பலருடைய வளர்ச்சியை அவர்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்து வைத்திருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? 19ஆம் நூற்றாண்டு வரை இந்த சமூகம் எப்படி இருந்தது? 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆங்கிலேயன் வந்து நம்மை அடிமைப்படுத்தினான் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் என்ன செய்தான் என்பதை யாராவது சொல்லி இருக்கிறார்களா? இந்த நூல் சொல்லுகிறது. அச்சு இலக்கியம் வந்த பிறகும் கூட அச்சு இலக்கியத்தில் என்ன ஏற்றி இருந்தார்கள் என்பதை யாராவது சொல்லி இருக்கிறார்களா? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட பத்திரிகைகள் வந்திருந்தன. எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த பத்திரிகைகள். அதிலும் ஆன்மீகத்திலும் கூட யார் மேல் ஜாதியில் இருக்கிறார்களோ, யார் உயர கொம்பில் இருக்கிறார்களோ அவர்கள் குறித்தான செய்திகளை மட்டும் தான் அச்சடித்து போட்டுக் கொள்வதற்காக வந்த அச்சு ஊடகத்தை ஒரே ஒரு கட்டுரை மடைமாற்றுகிறது. யாரெல்லாம் தலைவர்களாக கட்டமைக்கப்பட்டு, யாரெல்லாம் உங்களுக்கு சிறந்த சுதந்திர போராட்ட தியாகிகளாக உங்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு வரலாற்று புத்தகங்களில் படித்து நீங்கள் வெளிவந்திருக்கிறீர்களோ அவர்களின் முகத்திரையை கிழிக்கின்ற ஒரு கட்டுரை அது. வாசித்து பாருங்கள். கடைசி கட்டுரைக்கு முன் கட்டுரை அது சொல்லுகிறார். 1916ஆம் ஆண்டு ஒரு கட்டுரை வருகிறது, பிராமணர்கள் அல்லாதவர்கள் என்ற ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை தான் பெரியார் என்கின்ற மிகப்பெரிய ஒரு புரட்சியாளனை இந்த சமூகத்திற்கு அவனுடைய கண்ணை விழித்து பார்க்க வைக்கின்ற ஒரு கட்டுரையாக அது வெளிவருகிறது. அதுவரை சமூகம் சார்ந்த எந்த அக்கறையும் இல்லாமல் ஆன்மீகத்தை தன்னுடைய ஆரிய அந்த சிந்தனைக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு நேரத்தில் அதை யார் எழுதியது என்பதை குறிப்பிடவில்லை. ஆனால் பிராமணர்கள் அல்லாதவர்கள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுகிறார். டிசம்பர் மாதம் 1916 எழுதுகிறார். அதன் பிறகு 1925 குடியரசில் பெரியார் எழுதுகிற கட்டுரை மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துகிறார். அந்த கட்டுரையை பெரியார் எப்படி அணுகினார் என்பதுதான் அதனுடைய சிறப்பு. என் அன்பு தோழமையில் அந்த கட்டுரை வாசித்துப்பார். பிராமணர் அல்லாதவர்கள் அவர் என்று சொல்லிவிட்டார். பெரியார் அதற்கு பிறகு அதை நீட்சியாக எடுக்கிறார். சார்லஸ் என்று நினைக்கிறேன், அந்த பிரிட்டிஷ் அதிகாரி, அவர்தான் இந்து என்கின்ற பெயரை கொடுப்பார். ஒருவேளை பெயர் ஏதாவது இருந்தால் நீங்கள் கூகுளில் தேடிக்கொள்ளுங்கள். அவர் இந்து என்ற பெயர் கொடுத்த பிறகு இந்து என்று சொல்லி அந்த இந்துக்குள்ளாக எப்படி பிரிக்கிறார்கள் என்றால், ஏன் இவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எதிர்ப்பதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை. வரி கட்டி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் மேல்தட்டு மக்கள், அவர்கள் எல்லாம் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள், அவர்களை வரி கட்ட சொன்னார்கள். ஆனால் அடித்தட்டில் இருந்தவர்கள் அப்படியே இருந்தார்கள், அவருடைய நிலை மாறவே இல்லை. அப்படி இருந்த பொழுது அவர் அடித்தட்டில் இருந்தவர்களுக்காக கல்வியறிவு கொடுத்தவர்கள், அடித்தட்டில் இருந்தவர்களுக்காக மருத்துவம் கொடுத்தவர்கள், அடித்தட்டில் இருந்தவர்களை எல்லாம் சமமாக பார்த்தவர்கள். இதில் நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், இதில் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அது பிற்படுத்தப்பட்டவர்களும் இருந்தார்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் உழைத்தவர்கள் தான் அந்த ஆங்கிலேயர்கள். அப்படிப்பட்டவர்களை அவர்களுடைய இடத்திலிருந்து இவர்கள் ஆட்சி பீடத்தில் கூட அந்த வேதங்களும் வேதம் சார்ந்த நூல்களும் தான் இந்த ஆட்சி ஆள வேண்டும், ஆகம விதியோடு ஆட்சி ஆள வேண்டும் என்பதை மாற்றிய ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை ஆனால் அம்பேத்கர் கொடுப்பதற்கு காரணமாக இருந்த கட்டுரை, மிக முக்கியமான கட்டுரை. அந்த கட்டுரையின் வாயிலாக பெரியார் எப்படி பார்க்கிறான்னு பாருங்க. ஏன்னா என்னைக்குமே நான் எதுவுமே ஒரே ஒரு கவிதை, ஒரே ஒரு கட்டுரை, மீதியெல்லாம் நீங்க போய் படிக்கணுங்க. சும்மா நான் புத்தகத்தெல்லாம் சொல்லக்கூடாது. வாழ்த்துறை எனக்கு கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு கட்டுரையை சொல்றேன், அதுக்கப்புறம் உள்ள போய் படிங்க. என் அன்பு தோழமை மன்னன் பேசின அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய ஒரு பொறுப்போடு பேசிய அந்த உரையிலிருந்து ஒரே ஒரு உரை, நீங்க அவருக்கு சொன்னார் இல்லையா,
3 பூ போட்டாங்க. அந்த 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 பெண் 3 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறார். சூப்பரா சொன்னார்ல. அதுக்கப்புறம் நீங்க போய் படிக்கணும். அது மாதிரி ஏகப்பட்ட செய்தி இருக்கு. தயவுசெய்து வாசிங்க. மீண்டும் அந்த இடத்துக்கு வருகிறேன். அந்த கட்டுரையை பெரியார் எப்படி அணுகுகிறார்? பிராமணர்கள் அல்லாதவர்கள் என்பது கட்டுரை. இந்து என்று நீ சொல்லிவிட்டாய். இந்து என்று ஏன் சொன்னாய்? ஏனென்றால் நீ கிறிஸ்தவர்களை அடையாளம் காட்ட வேண்டும், முகமதியர்களை அடையாளம் காட்ட வேண்டும், சீக்கியர்களை அடையாளம் காட்ட வேண்டும், பார்சிகளை அடையாளம் காட்ட வேண்டும். இந்த வரையறைக்குள் நீங்கள் இந்துக்கள் என்று பலரையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறீர்கள். ஆனால் இந்துக்கள் எல்லாம் இந்துக்களின் ஆகம விதிப்படியும் ஸ்மிருதிப்படியும் எப்படி நடத்தப்படுகிறார்கள்? அவர்கள் எல்லாம் இந்துக்களா என்கின்ற கேள்வியை அந்த கட்டுரையில் எழுப்புகிறார். அவர் 3ஆக பிரிக்கிறார். பிராமணர்கள் அல்லாதவர்கள், பிராமணர் அல்லாதவர்கள். 3ஆவதாவது ஒரு புதிய சொல்லாடலை எடுத்து வந்து பெரியார் வைக்கிறார். அதுதான் தீண்டத்தகாதவர்கள் என்கிறார். அந்த அடித்தட்டை, அந்த தட்டை, அந்த மேலிருந்து கீழ்ப்பகுதியாக அடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தட்டை குறித்து அவர் பேசுகிறார். வரிசையை குறித்து பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கட்டுரையை, கண்விழிக்கு செய்த கட்டுரையை இவர் சொல்லி புரிய வைக்கவில்லை என்றால் நமக்கு தெரிந்திருக்கார். அதுதான் தோப்பா. தோப்பாவை வாசியுங்கள். அந்த கட்டுரையின் ஊடாக அவர் சொல்லுகின்ற அந்த செய்தி எல்லாம். இன்னொரு செய்தியை சொல்லட்டுமா உங்களுக்கு? பெண்களுக்காகவே சொல்றேன். நீங்க ஒரு உயரிய இடத்துல இருந்தவங்க. நீங்க நம்ம எல்லாருக்கும் இப்ப என்ன சொல்றோம்? நாட்டார் வழிபாட்டுல இருந்து, நம்ம தெய்வத்துல இருந்து இவங்க பெருதெழி வழிபாடு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்றோம்ல. இவர் சொல்லுவாரு, அது கூட முக்கியமானதை விட இன்னொரு நுட்பமான ஒரு செய்தி இருக்குடா. பெண்கள் தான் எல்லா பூஜை புரஸ்காரமும் பண்ணிட்டு இருந்தாங்க. பெண்கள் தான் எல்லா பக்தி எல்லாத்தையும் கையில வச்சுட்டு இருந்தாங்க. அதை புடுங்கி எடுத்தவனுங்க தான்டா இவனுங்கன்னு சொல்லுவார். அவங்க கிட்ட இருந்து பிடுங்கி எடுக்கப்பட்டது. வேல்பாரி படித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொற்றவை வழிபாடு நடக்கும். கொற்றவை வழிபாடை யார் வந்து தொடக்கி வைப்பா? வாசிச்சு பாருங்க. அது எங்க இருந்து அந்த தகவல் கிடைச்சது? தோப்பா கிட்டது கிடைச்ச தகவல். ஒரு மிகப்பெரிய திருவிழா, மிகப்பெரிய பக்தி வழிபாடு நடக்கின்ற இடத்தில் ஒரு பெண் தான் அதை முன்னிலைப்படுத்தி அவள் தொடங்கி வைப்பாள். அதன் பிறகுதான் அந்த வழிபாடு, அந்த திருவிழா மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படும். அதையெல்லாம் பிடுங்கி தூர எறிந்து விட்டு ஆண் தெய்வங்களை, மிகப்பெரிய கோயில்களை கட்டி வழிபாட்டுக்குள் சிலர்தான் வர வேண்டும் என்ற வரையறையை கொண்டு வந்தது இதுதான். அவர் எழுதுறாரு, கிருஷ்ணதேவராயருடைய படையெடுப்புக்கு முன்பு வரை எருதுகளை வெட்டி கொண்டாட்டம் செய்ததாக நவராத்திரியில் சான்றுகள் இல்லை என்று எழுதுகிறார். இப்படி பல தகவல்களை இந்த நூல் கொடுத்து கொண்டே இருக்கிறது. என்னை பேசவிட்டால் இன்னும் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். அதன் பிறகு நான் பேசி முடித்த பிறகு என் அன்பு தோழமை மன்னன் அவர்கள் என்னை, என்னங்க நீங்க உங்களை வாழ்த்துறதானே வழங்க சொன்னேன் அப்படின்னு கேட்கறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது. என் அன்பு தோழமைகளை, மீண்டும் ஒரு முறை நான் அன்போடு சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், எதை வாசிக்க வேண்டும் என்கின்ற புரிதல் உங்களுக்கு வேண்டும். நாம் வாழப்போவது 60 வயதோ 70 வயதோ தெரியாது. இப்பொழுதெல்லாம் கேள்விப்படுகிற செய்திகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கிறது. அதனால் வாசியுங்கள். முதலில் நீங்கள் வாசிக்க பழக வேண்டும். பிறகு எதை வாசிக்க வேண்டும் என்ற தெளிவு வேண்டும். அப்படி உங்களுக்கு தெளிவு வந்து நீங்க வாசிக்க வேண்டும் என்று கட்டுரைகளை வாசிக்க நினைத்தால், நீங்கள் முதலில் மேலே வைத்து வாசிக்க வேண்டிய முதல் கட்டுரை தொகுப்பு தோப்பாவின் தொகுப்பாக இருக்கட்டும். அதிலும் குறிப்பாக இந்த தொகுப்பாக இருக்கட்டும். திருவாசகத்திலிருந்து அதனுடைய முதல் அடியை தன்னுடைய நூலுக்கு தலைப்பாக வைத்திருக்கின்ற நமது தோப்பாவை நீங்கள் வாசியுங்கள். வள்ளலார் குறித்து அவர் சொல்லுகின்ற தகவல்களை நீங்கள் பாருங்கள். அதனால்தான் வள்ளலாரை ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லா சமயத்தவரும் கொண்டாடுகிறார். ஏனென்றால் வள்ளலார் மனிதநேயம் பேசியவர். இன்று அன்பு தம்பி சூரஜிடம் பேசிக் கொண்டிருந்தேன். உன்னுடைய எழுத்து எதுவாக இருக்க வேண்டும் என்று நீ எழுதுகிறாய், தத்துவம் எழுதுகிறாய். யார் இதை மட்டும் நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அவனோடு உரையாடி கொண்டிருந்த அந்த ஒற்றை செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 9:05 வகுப்பு உள்ளதுன்னு போட்டாரு. இன்னும் 2 நிமிஷம், சரியான 2 நிமிஷத்துல நான் உரையை முடிச்சாரேன். அவரோடு சொல்லிக் கொண்டிருந்த போது சொன்னேன், இந்த வரலாற்றை நீங்கள் திருப்பி பாருங்கள். யாரெல்லாம் சமூக சீர்திருத்தம் குறித்தும் சமூகத்தினுடைய நலன் குறித்தும் எழுதினார்களோ, செயல்பட்டார்களோ, அவர்கள் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் என்று கொண்டாடப்படுகிறார்கள்.
மற்றவரெல்லாம் மறந்துடுவோம், நம்ம என்னைக்குமே மறந்துடுவோம். இரண்டாவது, யார் அடித்தட்டு மக்கள், யார் உழைப்பவர்கள், யார் சாமானிய மக்களை பற்றி பேசுகிறார்களோ, அவர்களுக்காக கருத்துக்களை முன்வைக்கிறார்களோ, அவர்களெல்லாம் கொண்டாடப்படுபவர்கள். உங்களுடைய மதம் இருக்குல்ல, அதற்கு ஒரு தலைவனை வச்சிருப்பீங்கல்ல, ஒரு கடவுளை வச்சிருப்பீங்கல்ல, அவன் பெருங்கடவுளா கூட இருக்கட்டும், அவனோட உள்ள ஆழத்துல உள்ள போய் பாருங்களேன், அவன் எங்க இருப்பான்னு பார்த்தா அவனுக்காக போராடி இருப்பான். இன்றும் எனக்கு சுவாமி விவேகானந்தா மீது எனக்கு மதிப்பு இருக்கிறது, வள்ளலார் மீது மதிப்பு இருக்கிறது, அவர்களுடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பெரியாரை எப்படி நான் வணங்குகிறேனோ ஏற்றுக்கொள்கிறேனோ அதே போன்று அவர்களையும் நான் போற்றி மகிழ்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அவர்களெல்லாம் சமூகம் சார்ந்தவர்கள், சமூகம் சார்ந்த கருத்துக்களை அவர்கள் சொன்னவர்கள். புத்தனை போன்று அவர்களை நீங்கள் சித்தரித்துக் கொள்ளலாம் என்னுடைய ஆன்மீகத்தை பற்றி பேசுபவன் என்று. ஆனால் உண்மையாக உங்கள் மனசாட்சியை தொட்டு அவருடைய கருத்துக்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், அவர்கள் சமூக சீர்திருத்தத்திற்காக சொன்ன கருத்துக்களை நீங்கள் உங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்தேதான் செய்கிறீர்கள் என்பது எங்களுக்கும் தெரியும். ஆக நாம் எழுதுவதாக இருந்தாலும் வாசிப்பதாக இருந்தாலும் சமூகம் மேம்பாடு குறித்தும் சமூகத்தினுடைய புரிதல் குறித்தும் நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனுடைய புரிதலை கொண்டு நாம் வாசிக்கும் பொழுது நம் வாசிப்பும் மேம்படும், நம் சார்ந்த சமூகமும் மேம்படும், நம் குடும்பமும் மேம்படும் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் பாபு சசிதரன். நன்றி நன்றி நன்றி. சிறப்பான வாழ்த்துறை. நிச்சயமாக அனைவருக்கும் பிடித்த ஒரு உரை. உங்களுக்கு போதுமான நேரம் இல்லை, நமக்கும் இல்லைதான் இருக்கிற நிலையிலிருந்து உண்மையாகவே நாற்பதற்கெல்லாம் அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய சூழல் நமக்கு இருந்தது. இருந்தாலும் கூடுதலாக நமக்காக நேரத்தை ஐயா தந்திருக்கிறார் என்பது அந்த வகையில தொடக்கத்திலிருந்து நம்மோடு இருக்கக்கூடிய கவிதைக்கரை வெனான்சியஸ் அவர்களே ஒரு நிமிடத்தில் வாழ்த்து வைத்தார்கள். ஐயா மியூட்ல இருக்கு, வெனான்சியஸ் ஐயா மியூட்ல இருக்கு. இந்த அரங்கத்திலே பேசுவதற்கும் வாழ்த்துரை வழங்குவதற்கும் அழைத்தமைக்கு நன்றி கூறி அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வணக்கம் சொல்லி என்னுடைய வாழ்த்துரையை கொடுக்கிறேன். வந்த உடனே இந்த புத்தகத்தின் தலைப்பை பார்த்த பொழுது தோன்றியது, இதற்கு முந்தைய ஆய்வரங்கத்திலே நாம் எடுத்துக்கொண்ட இலக்கிய சிம்மம் பாபு சசிதரன் அவர்களுடைய நூல், அதன் பெயர் ஆணியை நம்பும் கடவுள். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற தலைப்பு தெய்வம் என்பதோ என்கின்ற புத்தகம். இரண்டுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற எண்ணத்தில் தான் வந்து இருந்தேன். ஏனென்றால் இந்த சிந்தனைகளை பற்றி யார் எழுத வேண்டும் என்றால், கடவுள் யார், தெய்வம் யார் என்பவற்றை பற்றி யார் எழுத வேண்டும் என்றால் இவற்றிலிருந்து விலகி நிற்கிறவர்கள் எழுத வேண்டும். அவர்களுடைய சிந்தனை தான் தெளிவாக இருக்கும் என்று கருதுபவன் நான். அந்த ஆணியை நம்பும் கடவுள் என்று சொன்னீர்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டிருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு மனிதன் எங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறான் என்றால் மதங்கள் அடித்த ஆணியில் தொங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த ஆணியை விட்டு விலகி, மதத்தை விட்டு விலகி மனிதனால் சிந்திக்க இயலாத இடத்தில் நிற்கிறான். அதனால்தான் இதை போன்றவர்கள், தோப்பா போன்றவர்கள் இலக்கிய சிந்தனையோடு சமூக சிந்தனையோடு கடவுளை பற்றியும் தெய்வங்களை பற்றியும் இங்கே பதிவு செய்வதனால் அவர்கள் வாழ்த்துதற்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் உணர்கிறேன். இந்த அரங்கத்திலே அருமையான ஒரு நூல் ஆய்வினை வழங்கிய நம்முடைய பாவலர் மன்னர் அவர்களுக்கும், அருமையாக நெறியாளுகை செய்து கொண்டிருக்கின்ற வெற்றி நிலவன் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துறை என்று வந்து அருமையான ஒரு உரையை தந்த இலக்கிய சிம்மம் பாபு சசிதரன் அவர்களுக்கும், நம்முடைய அருமை ஐயா பீட்டர் ராசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை சொல்லி விரைவாக முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. உண்மையாகவே நல்ல ஒரு அருமையான வாழ்த்துறை, கருத்துரை. நன்றி. நாம் இப்போது அரங்கத்தினுடைய நிறைவு பகுதி வந்துட்டோம். மன்னர் ஏதாவது சொல்றீங்களா? ஒரு நிமிடத்துல சொன்னா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நிமிடம், ஒரு நிமிடம் முடிஞ்சிடும். அடுத்த நிகழ்வுக்கு தயாராயிட்டாங்க. இந்த கட்டுரைகள் பொறுத்தளவுல நண்பரை குறிப்பிட்டது போல எல்லா செய்தியும் நம்ம தொட முடியல. அவர் குறிப்பிட்டத ஒரே செய்தி தான், நாம் எல்லோரும் அதை படிக்கிற பொழுதுதான் அவற்றுடைய நேரடியான பொருளை உணர முடியும். அது ஒரு ஆற்றிற்குள்ளாரே ஓடுகிற ஒரு நீரோட்டம் போல, ஒரு கடலுக்குள்ளே ஓடுகிற
ஒரு நீரோட்டம் போல அவர் ஒரு கருத்து, ஒரு வாட்டர் கரண்ட் அது உள்ள இருக்கும். அதை அவர்கள் உணர்கிற பொழுதுதான் அதை முடியும். நாம் சொல்பவர்கள் ஓரளவுக்குத்தான் சொல்ல முடியும் என்பதனால அவரவர்களும் இந்த நூலை படிக்கிற பொழுது அவர்களுக்கு அந்த ஒரு அதுல இருக்கக்கூடிய ஒரு எதிர் அரசியல் தெரியும். அவர் பெரியாரியலை அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளேயே சென்று அங்கிருந்து அவற்றை எடுத்து சொல்கிற அந்த உத்தி ஒரு புதுமையானது, ஒரு ஆய்வு நோக்கலானது. அது வழியாக நம்முடைய பண்பாட்டு அசைவுகளை அவர் பதிவு செய்கிறார். அங்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர் அரசியலை பதிவு செய்கிறார் என்பதுதான் இந்த கட்டுரைகளின் ஒட்டுமொத்த சாரமாக நான் கருதுகிறேன். தமிழர்களிடம் ஒரு எதிர்ப்புணர்வு அன்றிருந்து இன்று வரை இருந்து கொண்டே இருக்கிறது. அது என்றும் அதிகாரத்துக்கு எதிரானது என்பதையும், தன்னுடைய பண்பாட்டுக்கு எதிரானது எங்கு வந்தாலும் அதை எதிர்க்கிற ஆற்றல் படைப்பின் வழியாகவும் பண்பாட்டின் வழியாகவும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை உணர்த்துவதாக இந்த நூலும் இந்த கட்டுரையும் இருக்கிறது என்பதைத்தான் சொல்லி எனக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நிறைவு செய்திடலாம். நன்றி. பீட்டராசன் ஐயா பேசுறீங்களா ஐயா? ஒரு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். பார்த்து நன்றி 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 ஐயா. ஐயாவுடைய இது ஒளி திறக்காம இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. நான் சான்றோர் தளத்தின் மூலமாக நாம் நிறைய நூல்களை வாசிக்க வாய்ப்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நன்றி பல்வேறு நன்றி பாடல்கள் நாம் நன்றி. சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு மிக்க நன்றி. நம்ம மன்னர் இந்த நூலை தேர்ந்தெடுத்தார். அவர் மிகச் சிறப்பாக இந்த நூலை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். பாபு சார் வழக்கம் போல இலக்கிய சிம்மமாக நடந்திருக்கிறார். அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அனைத்து வாழ்த்துறைகளுக்கும் நன்றி. வெனான்சியஸ் அவர்கள் தம்முடைய கருத்துக்களை ஒரே நிமிடத்தில் சொன்னாலும் மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. நம்ம பீட்டராசன் ஐயா அவர்கள் நன்றி சொன்னதால் அந்த நன்றியை தொடர்ந்து நம்முடைய அனைவருக்கும், அரங்கில் இருக்கிற அனைவருக்கும் நன்றி சொன்னதாக கருதி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இப்ப என்ன நிகழ்வு நடக்குதுங்க? அதான் பல பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஏதோ இருக்கு, அவங்க நடத்துறாங்க. நன்றி. இந்த அரங்கத்தினை இவ்வளவு நேரம் தந்து காத்திருந்தபடி நம்முடைய தமிழ் ஐயா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி. நன்றிங்க.